சார் ஜெகதீஷ் சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சார் குட் ஆர்சியம் சார். வணக்கம், குட் ஆர்சியம். வணக்கம் சார். ஜம்முன்னு உட்காந்துருக்கிறீங்க சார், கேஷுவலா. சார், இதுல கடையில ரொம்ப உட்காந்துருக்கீங்க அருமை. சார். குட் ஆஃப்டர்நூன் அதேங்கப்பா. சார். ஜெகதீஷ் சார் வணக்கம் சார். ஜெகதீஷன் வீட்டுல சார் வணக்கம் உட்காந்துட்டா. சார். வணக்கம் மேடம், வணக்கம் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கேட்பதற்கே மகிழ்ச்சியாக இருப்பது. வாங்க இந்துமதி அம்மா. இந்துமதி அம்மா இன்னைக்கு வந்துட்டாங்களே, மகிழ்ச்சி. மகா குட் ஆர்சியம். இந்துமதி அம்மா குட் ஆர்சியம். Good afternoon, sir. Good evening, sir. கேக்குதா கேக்குது சார். மகா? நான் கேக்குது. பேசுறது கேக்குதாம்மா? எஸ் சார், எஸ் சார். குட் ஈவினிங் மா இந்து. ஆனா நீங்க பேசுறது எனக்கு கேட்கலையே. குட் ஈவினிங் மேடம். கேக்கலீங்களா? சார் கேக்குதா சார்? நான் பேசுறது கேட்கலையா? கேட்கணுமே சார். சார் மேடம் எல்லாமே ஹலோ, மூணு பேரும் நிம்பிள் தான் பேசுறதுமே ஸ்பீக்கிங். கேக்குது. நல்லா இருக்கு. இப்ப எனக்கே டவுட் வந்துச்சு, நான் பேசுறது கேக்குதா? ரெண்டு காதல் ரெண்டு பட்ஸ் வச்சிருக்கிறேன், ஏன் கேட்குது? மேடம் ஆல்சி மேடம். ஏமா? கேக்குது, இப்ப கேக்குது, எல்லாரும் பேசுறது. சரி சார், இப்பதான் கேக்குது சார். சரிங்க சார், சந்தோஷம் சார். நான் ரெண்டு காதல் ரெண்டு பட்ஸ் வச்சிருக்கிறேன், அப்ப கேட்கலன்னா எப்படி? அதான். ரைட், மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்ன அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ் வரலாற்று எஜுகேஷன். சார் வந்து ட்ரைனிங் காலேஜ்னு போட்டுருக்காரு. உள்ளபடி அது ட்ரைனிங் காலேஜ் தான், மூட்டால் போட்டுக்கலாம். அதனால இந்த ட்ரைனிங் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணி என்ன படிச்சுட்டு இருக்கோம்னா, ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கிறோம். என்ன ட்ரைனிங்கு? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். இதுதான் நம்ம படிக்கிற ட்ரைனிங். அப்போ ட்ரைனிங்கிறது என்னன்னு கேட்டா, அது தினம் பழகணும். நான் வந்து சின்ன வயசுல, நான் வந்து விவரம் தெரிஞ்ச வயசுல எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது, நான் சைடில் ஒரு போர்டு, ஒரு ஒரு செவுத்துல ஒரு விளம்பரம் இருக்கும். என்ன விளம்பரம் தெரியுமா? லைவா இருக்கும் இடம், ஆரோக்கியம் இருக்கும் இடம்னு ஒரு விளம்பரம். அப்ப நான் என்ன செய்யறது? அந்த விளம்பரத்தை பார்த்துட்டே போவேன். நான் ஹைஸ்கூல் போகும்போதும் அந்த விளம்பரம் அப்படியே புதுசா எழுதியிருக்கலாம். தென் நான் காலேஜ் போகும்போதும் அந்த செவத்துல அந்த விளம்பரம் இருக்குது. என்ன காரணம்? நான் ஹைஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் போகும்போதும் அந்த விளம்பரம் என் கண்ணில் பட வேண்டும், நான் அந்த சோப்பை மறக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் பழக்கம்ங்கிறது. இந்த பழக்கம் நமக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பழக்கம் நமக்குள்ள இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா என்ன ஆகும்? நம்ம மறந்துடுவோம். ஒரு பொருளை ஏன் மீண்டும் மீண்டும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வராங்க, ஏன் மீண்டும் மீண்டும் அதை சொல்றாங்க, ஒரு பெரியவங்க ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க வேலைக்கு போ, வேலைக்கு போ, வேலைக்கு போன்னு. வேலை போறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். பட் நாம என்ன சொல்றோம்? வேலைக்கு கூட முக்கியமானது இருக்குது ஆர்சிஎம் பிசினஸ் பண்றது. இது பெரிய வேலை. இது ஒரு வேலை வாய்ப்பாக, இது ஒரு வியாபார வாய்ப்பாக, இது ஒரு வருமான வாய்ப்பாக, இது ஒரு ஆரோக்கியத்திற்கான அவசியமான வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆர்சிஎம் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறது அனுதினமும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒரு மோஸ்ட்லி ஒரு 7 பாயிண்ட் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். நான் சொல்ற 7மே இன்னைக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும், உங்களுக்கு அவசியகரமா இருக்கும். முடிஞ்சா உங்க டீம்ல இருக்கிறவங்கள தயவு செய்து என்ன செய்யுங்க, டக்கு 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 டக்குன்னு நினைச்சிருங்க. என்ன காரணம்னு கேட்டா, அவங்க இதை கேட்காம நீங்க சொல்லி அவங்க கேட்கணுங்கிற நிலை வந்தா எனக்கு தெரியாது. நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லிடுவீங்களான்னு எனக்கு தெரியாது. சொல்லிட்டா எனக்கு மகிழ்ச்சி. அப்படின்னா நீங்க விட்டுருங்க. கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆஹ் இங்க கூட்டத்துக்கே கூப்பிடுறதில்ல, அப்புறம் இங்க சொல்றது போய் அங்க கம்மி கம்மியா சொல்லி அது மாதிரியும் பண்ணக்கூடாது. அதனால நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நான் சொல்ற 7 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட், பிலீவ் இன் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். இது ரொம்ப முக்கியம். ஒரு ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு ஆளை சேர்க்கும் போது நமக்கே நம்ம பொருள் மேல நம்பிக்கை இல்லை. நமக்கே நம்ம பொருள் மேல நம்பிக்கை இல்லாம நாம இதெல்லாம் நல்லா இருக்குங்க, அப்புறம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நான் அவ்வளவு பண்ணி பார்த்ததில்லை, யூஸ் பண்ணி பார்த்ததில்லை, இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் அவ்வளவா யூஸ் பண்ணி பார்த்ததில்லைங்க.
இப்படி நீங்க நம்ம பொருள் மேல நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையோட நீங்க பேச ஆரம்பிச்சா, கூட்டிட்டு போய் காமிக்க ஆரம்பிச்சா, அப்ப என்ன ஆகும்? வர்றவங்களுக்கு, ஓ இந்த அம்மாளே இன்னும் யூஸ் பண்ணலையா? இவங்களே யூஸ் பண்ணாம நம்மகிட்ட சும்மா பேசிட்டு இருக்கிறாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்லெஸ் ஆகும். ஆகையினால் நான் உங்களுக்கு அன்பாய் சொல்ற விஷயம், இந்த ஆர்சிஎம் பொருள்களின் மீது முதலாவது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். 2வது நம்பிக்கை சர்வீஸ் மேல இருக்கு. என்ன சார் சர்வீஸ் மேல இருக்குது? நீங்க பண்ற சர்வீஸ் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்ல. நம்ம போய் சொல்றோமே, இவங்க கேட்கறாங்களே, இவங்க நம்மோட ஜாயின் பண்ணுவாங்களா? உங்களுக்கே சந்தேகமே. அப்புறம் எப்படி உங்களோட ஜாயின் பண்ணுவாங்க? அதனால நமக்கு அந்த சந்தேகமே வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிலீவ் இன் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். 2லயுமே. பொருளையோ அல்லது சேவையிலையோ நம்பிக்கை வைங்கன்னு நான் சொல்றது அன்சர்வீஸ்னு போட்டு. பிலீவ் இன் த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். ஏன்னு கேட்டா, மற்றவங்க நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி பத்தி நாம சொல்லும்போது, அந்த கம்பெனி பத்தி அவங்க ஒருவேளை அவங்களுக்கு ஹோப் வராம போயிடுமோ, அல்லது இந்த கம்பெனியினுடைய ஜென்யூனிட்டி நாம சொல்ல முடியாம போயிடுமோ, அல்லது இந்த பொருள்களை பற்றிய ஒரு ப்ரொமோஷனை நம்ம செய்ய முடியாம போயிடுமோ, அல்லது இவைகளில் இருக்கக்கூடிய மகத்துவங்களை நாம என்னது அவங்களுக்கு சொல்லுவதற்கு நமக்கு தெரியாம இருக்குமோ, அது மாதிரி எல்லாம் எண்ணங்கள் நமக்குள்ள நமக்கே நம்பிக்கை போன சூழல்ல ஒருத்தர் போய் பேச போனீங்கன்னா, உங்களுடைய நம்பிக்கை என்ன ஆகுன்னு கேட்டா பொய்த்து போகும். அவர் உங்களோட சேர மாட்டார். ஏன்னா உங்க வார்த்தைகள் வல்லமை இல்லாம போயிடும். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, எத்தனையோ கேட்டகரிஸ் இருக்கு நம்மகிட்ட, எத்தனையோ கான்டாக்ட்ஸ் இருக்கு நம்மகிட்ட, எத்தனையோ அட்ராக்ஷனான பொருள்கள் நம்மகிட்ட இருக்கு. இந்த பிசினஸ்ல மற்றவர்களை கவரக்கூடிய பொருள்கள் நிறைய இருக்கு. நீங்க அதையெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. கவரும் பொருள்கள். அந்த பொருள்கள் உங்களுக்கு எளிமையா கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணக்கூடிய பொருள்களா இருக்கு. மற்றவர்கள் பார்த்த உடனே அப்படியே கண்ணுல கவர்ந்து இருக்குது. மேங்கோ கோர்ஸ், ரோஸ் சர்பத்து, இதெல்லாம் கண்ணுல பார்த்தாலே சாப்பிடணுங்கிற எண்ணத்தை உண்டாக்குற ஒரு அற்புதமான ப்ராடக்ட். இதெல்லாம் இந்த வெயிலுக்கு நீங்க இதை ப்ரொமோட் பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா ரன்னிங் ஆகும். அருமையா மூவ் ஆகும். எவ்வளவு பீஸ் வேணும், டிப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா? எவ்வளவு பீஸ் வேணாலும் ஓட்டலாம். இதையெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம, அவங்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்காம, சீசன் என்னன்னே தெரியாம, இப்ப போய் நம்ம ஹார்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு கூடாது. இப்ப போய் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, பெரிய அளவுல மற்றவர்களை ப்ரொமோட் பண்ணுவதை பார்க்கலாம். சீசன் என்னன்னு தெரிஞ்சு நீங்க ப்ரொமோட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிலீவ் இன் த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, ஆஃபர் சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங். இது 2வது பாயிண்ட். இப்போ நம்ம போய் ஒரு ஆளை கூப்பிடும்போது அவருக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னவா இருக்குன்னு கேட்டா, உங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நாங்க கத்துக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சிஸ்டம் இருக்குதான்னு கேட்பாங்க. ஆமாங்க சார், எங்ககிட்ட ஜூம் மீட்டிங் இருக்கு, சிஸ்டம் இருக்கு சார், நாங்க டெய்லி ரெகுலர் மீட்டிங் இருக்கு, நாங்க வீக்லி பியூசி மீட்டிங் வைக்கிறோம், அது இல்லாம வீக்லி டெய்லி ஒரு நாள் டு ஒரு நாள் ஓ மீட்டிங் வைக்கிறோம், அது இல்லாம நாங்க மாஸ் ஒர்க்கர் ரெகக்னேஷன் மீட்டிங் வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டும் ட்ரைனிங்கும் உங்க டீம்ல இல்லைன்னு வச்சுங்க, இந்த ஆஃபர் நீங்க அவங்க கேட்கும்போது, அவங்க புதுசா ஜாயின் பண்றவங்க அது கேட்பாங்க. என்ன சப்போர்ட், என்ன ட்ரைனிங் இருக்கு அப்படிங்கறது அந்த ஆஃபர் அவங்க கேட்பாங்க. அப்போ அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு இன்னொரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வேணும். என்னன்னு கேட்டா, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வளர முடியும், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எங்களுக்கு யார் படிப்பாட்டுவா, எங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுப்போம், அப்புறம் என்னது இந்த பொருள்கள் எல்லாம் எங்களுக்கு யார் சப்ளை கொடுப்பான், எங்களுக்கு மென்டார்ஷிப்பை யார் எடுப்பா, மென்டார்ஷிப் ஹெல்ப் யார் பண்ணும். மென்டார்ஷிப்னா நம்ம அந்த அதாவது வழிகாட்டுதல், கடைசி வரைக்கும் எங்களை வழிகாட்டி கூட்டிட்டு போறது யாரு. அந்த மென்டார்ஷிப் இல்லைன்னா கண்டிப்பா ஆர்சி பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. அப்ப மென்டார்ஷிப் எங்களுக்கு யாரு, மென்டார்ஷிப் பண்ணி ஹெல்ப் பண்றது யாரு, இதெல்லாம் தான் பிசினஸ்ல ஒரு சக்சஸ்க்கான வழி. இதை அவங்க ஆஃபர் பண்ணலாம். புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய லீடர்கள் ஆஃபர் பண்ணுவாங்க. நெட்வொர்க் லீடர்களா இருக்கும் பட்சத்துல 200% அவங்க என்ன செய்வாங்க, நெட்வொர்க் லீடர்கள் இதை 200% இதை ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த ஆஃபரை நம்ம அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணணும். எப்படி ப்ராமிஸ் பண்றது, நாங்க இந்த மாதிரி ரெகுலர் மீட்டிங்ஸ் பண்றோம், ஜூம் மீட்டிங்ஸ் பண்றோம், டீம் மீட்டிங்ஸ் பண்றோம், ஆல் மீட்டிங்ஸ் பண்றோம், வீக்லி மீட்டிங்ஸ் பண்றோம், ஒரு நாள் ஹோம் மீட்டிங்ஸ் பண்றோம், அப்புறமா என்னது அதே மாதிரி டெய்லி நாங்க என்ன செய்யறோம்,
இந்த மாதிரி எங்களுடைய குரூப் டிஸ்கஷன் இருக்குது. இப்படி எல்லாம் நீங்க உங்களுடைய இதை வந்து அவங்களுக்கு சொன்னா மட்டும்தான். அது இல்லாம மென்டார்ஷிப் நமக்கு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜெகதீஷ் சார் இருக்காரு, காமராஜ் சார் இருக்காரு, மகாலட்சுமி இருக்கிறாங்க. இந்த மென்டார்ஷிப் வழிகாட்டுறது அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்மளை வழிகாட்டுறதுக்கே ஒருத்தர் முடியும்னா யார் மூலமா நம்ம இந்த பிசினஸ் கொண்டுட்டு போறது, யார் மூலமா பொருள் வந்து தருவிக்கிறது, யார் மூலமா நம்ம வந்து இந்த பொருள்கள் வந்து அவைலபிலிட்டி உருவாக்கி கொள்வது, யார் மூலமா நம்ம வந்து பாராட்ட பெறுவது, யார் மூலமா நம்ம கம்பெனியோட தொடர்பு கொள்வது, இந்த சந்தேகங்கள் அவங்களுக்கு வந்துடும். எனவே நீங்கள் சிஸ்டமேட்டிக் டீமாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 3, நாலேஜ். இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ். எழுதிங்க, இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ். சார் நான் இப்படியே தான் இருப்பேன் சார், நான் சோளக்களி திங்க மாட்டேன், நான் வந்து சோளக்களி திங்க மாட்டேன், சொன்ன வயசு கேட்க மாட்டேன். என்ன சார் இது, சோளக்களி திங்க மாட்டேன், சொன்ன வயசு கேட்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொன்னாலும் நான் இதே மாதிரி தான் இருப்பேன். நியூ ஜாயினிங் கூட்டிட்டு வானா கூட்டிட்டு வர மாட்டேன். கூட்டிட்டு வந்த நியூ ஜாயினிங் கிட்ட நாம் இன்னும் கொஞ்சம் பேர்த்து கூட்டிட்டு வான்னு சொன்னா நாம எதை செஞ்சோமோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. நாம 4 பேர்த்து முதல் கூட்டத்தில் கூட்டிட்டு வந்துட்டோம், 2வது கூட்டத்தில் அவங்க கிட்ட நான் கூட்டிட்டு வந்த மாதிரி 4 பேர்த்து நீங்க கூட்டிட்டு வாங்க சார் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. கண்டிப்பா 100% அவங்க என்ன செய்வாங்க, நீங்க கூட்டிட்டு வந்த மாதிரி அவங்களும் கூட்டிட்டு வந்துடுவாங்க. அதுதான் நடக்கும். எல்லாவற்றிலும் நம்ம வந்து பேசப்படக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு கேட்டா, 100% நம்முடைய பிசினஸ்ல நம்ம செய்யறது தான் நம்ம டீம் செய்யும். நம்ம சொல்றதையெல்லாம் நம்ம டீம் செய்யாது. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு பார்ப்பாங்க, அதை தான் அவங்க செய்வாங்க. அப்ப நம்ம செய்யறது என்னவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். நம்ம நெகட்டிவ் பண்ணிட்டு அவங்க கிட்ட பாசிட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. நம்ம வினையை விதைச்சிட்டு தினையா இருக்க முடியாது. விதைச்சது வேணை, அறுக்கிறது தினைனா முடியுமா? 100% அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா தினையை விதைச்சிட்டு வினையமா இருக்க முடியாது. தேங்காய் மரத்துல மாங்காய் பறிக்க முடியுமா? இல்லைன்னா மாங்காய் மரத்துல தேங்காய் பறிக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய செயல்கள் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன். அதனால நாலேஜுங்கிறது வந்து நமக்கு இருக்கிற நாலேஜ் போதும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் அவ்வளவு இருக்கணும். கெயின் யுவர் நாலேஜ், இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ், டெவலப் யுவர் நாலேஜ். இதெல்லாம் வந்து நாலேஜ் சைட்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள். இருக்கிற நாலேஜ் பத்தாதுன்னா டெவலப் பண்ணுங்க, இருக்கிற நாலேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்துக்கிடுங்க. இருக்கிற நாலேஜ் கொஞ்சம் நமக்கு குறைவா இருந்தா, பொருள் விளக்கங்கள் குறைவா இருந்தா அதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஆர்வத்தோட தாகத்தோட. இப்ப எனக்கு தாகம், பேசும்போது தொண்டை வரலுது, நான் தண்ணி குடிக்கிறேன்ல, அதே மாதிரி நீங்க பண்ணணும். என்னது, நமக்கு வந்து தாகம் எடுக்கணும். என்ன தாகம்? அதான் சொல்ற கவிஞன், தாகம் அதாவது தாகமுள்ள உயிர்களுக்கு தினமும் பசி எடுக்கும். ஆமா, தினமும் பசி எடுக்கும் நம்ம. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன ஆகாது, தினம் தினம் நமக்கு இந்த பிசினஸ் மேல ஒரு தாகம் உண்டாகும், பசி தாகம் உண்டாகும். அதுதான் நம்ம நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எப்படியாவது தேடி போய், நான்லாம் எங்க, இங்கிருந்து கிருஷ்ணகிரி கட்டி, இங்கிருந்து வடலூர் கட்டி, இங்க ஈரோட்டில இருந்து செங்கைனூர் கட்டி, ஈரோட்டில இருந்து திருச்சூர், ஈரோட்டில இருந்து கோழிக்கோடு கட்டி நான் போய் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படியெல்லாம் போகணும்னு கேட்டா, போகும்போது நான் ஒரு 4 பேர் 5 பேர் கூட்டிகிட்டு போவேன். இந்த டிராவலிங் டைம்ல அவங்ககிட்ட நான் பயங்கரமா டியூனிங் பண்ணுவேன். பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நல்ல ஒரு லீடர்களா உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். இதெல்லாம் தான் நாலேஜை வந்து வெறுமனே பேசுவதாலும் படிப்பதாலும் மட்டும் இம்ப்ரூவ் ஆகாது. பழகுவதாலும் பயிற்சிப்பதாலும் கூடுவதாலும் கூடி பேசுவதாலும் குரூப் டிஸ்கஷனாலும் அதே மாதிரி வந்து என்னது ஒருவரோடு ஒருவர் பொருட்களை பற்றிய பகிர்வுனாலும் ஒருத்தருக்கு வந்து ஒரு சென்சேஷன் சோப்பை பற்றி ஒருத்தருக்கு ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு 15 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். டிஸ்கஷன் பண்ணும்போது 10 பாயிண்ட் தெரிஞ்ச ஆளுக்கு 15 பாயிண்ட் தெரிஞ்ச ஆளுக்கு இருந்து இன்னொரு 5 பாயிண்ட் கிடைச்சிடும். இதுதான் நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட். நாலேஜ் இம்ப்ரூவ்க்கு வெறும் கூட்டம் தான் வேணுமானா இல்லை, இது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ இம்ப்ரூவ் யுவர் நாலேஜுங்கிறது நம்முடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்முடைய ஜாயினிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது வந்து கண்டிப்பா வேணும். அடுத்தது ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்ன? சக்சஸ். நாலேஜுங்கிறது பவர், நாலேஜ் தான் பவர். எனர்ஜி, ஃபுல்லா எனர்ஜி ஏற்றியாச்சு.
ஃபுல்லா எனர்ஜி. பார்த்தா அப்படியே எந்த பொருளை கேட்டாலும் தெரிச்சு போற மாதிரி பேச வேண்டியதுதான். ஆஹா, ஆர்சிஎம்ல காமா உரைசினாலை பற்றி சொல்லுங்கள். 15 வகையான நோய்களை வருமுன் தடுக்கிறது. அதே மாதிரி ஸ்ட்ரோக் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, கேன்சர் வராது. இது வந்து என்ன செய்யுது? சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. ரத்த நாளங்களில் இருக்கிற அடப்பை எடுக்குது. ஹார்ட் அட்டாக்ல வந்து வால்வுகளில் வந்து அடப்பு இருந்தா, கொழுப்பு இருந்தா கரைச்சு எடுக்குது. இப்படி இது எத்தனை சொல்லலாம். இது 15 வகையான நோய்களை தடுக்கிற ஒரு அற்புதமான ப்ராடக்ட். இப்போ இந்த பொருளை பற்றிய ஒரு மிக சிறப்பான தகவல்களை நம்ம சொல்லிட்டோம். ஆனா இந்த பொருள்களை பற்றிய தகவல்களை சொன்ன உடனே அவங்க வாங்கக்கூடிய அளவுக்கு வாங்குவாங்களா மாட்டாங்களாங்கிற சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. நம்முடைய ஆட்டிடியூட் தான் சக்சஸ். இது நாலேஜ். இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறது நாலேஜ். ஆனால் இந்த பொருளை கொண்டுட்டு போய் விற்கிறதுக்கு நாம எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆட்டிடியூட் தான் சக்சஸ். அதனால சக்சஸ்ங்கிறது ஆட்டிடியூட். நம்முடைய எண்ணங்கள் மாற வேணும். நான் போய் சொன்னா கேட்பாங்களா? நான் ஒன்றும் அவ்வளவு அழகா இல்லையே, நான் ஒன்றும் அவ்வளவு வயசுள்ள ஆள் இல்லையே, நான் ஒன்றும் அவ்வளவு புத்தியுள்ள ஆள் இல்லையே, நான் ஒன்றும் நான் வந்து போய் சொன்னா இவங்க எல்லாம் கேட்டுருவாங்களா? தயவு செய்து நீங்க இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் எண்ணங்கள் மாற வேணும். பெரியவங்க வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, எண்ணம் போலதான் உனக்கு வாழ்வு உண்டாகும். அதுதான் அவர் சொல்றாரு, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர் கற்றனை தூரும் அறிவு. அறிவு வந்து கற்க கற்க வந்துடும். ஆனா ஆட்டிடியூடுங்கிறது என்னன்னு கேட்டா, நமக்கு சக்சஸ்ங்கிறது ஆட்டிடியூட்ல தான் இருக்கு. ஆட்டிடியூட் நம்முடைய எண்ணம் மாற வேணும். என்ன மாறணும்? நான் வந்து ஆர்சிஎம்ல ஒரு 10 பொருள் யூஸ் பண்றேன். அந்த யூஸ் பண்ற 10 பொருள் மட்டும் நீங்க போய் சொல்லுங்க. 11வது பொருள் யூஸ் பண்ணாத ஒரு பொருளை போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மனசுக்குள்ளே என்ன உண்டாகும்? உங்க எண்ணமே என்ன சொல்லும்? உங்களுடைய அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த எண்ணமே நமக்கு என்ன உண்டாகுன்னா, நமக்கு இதை பத்தி தெரியாது. நாம சொல்லி இவங்க வாங்குவாங்களோ மாட்டாங்களோ? இந்த எண்ணங்கள், இந்த வேவ்ஸ், இந்த எண்ண அலைகள் வந்து எதிரலை அடிக்கும் போது நீங்க உங்களுடைய சக்சஸ் தடைபடும். உங்க எண்ணங்கள் வந்து எதிரலை, அதாவது 2வது செகண்ட் தாட்டுக்கு நீங்க போகவே கூடாது. நடக்குமோ நடக்காதோ, நடக்கும் என்பார் நடக்காது. பாடுறான் பாருங்க, செகண்ட் தாட் அத்தனையும். அந்த பாட்டே பூரா செகண்ட் தாட். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் இது அத்தனையும் செகண்ட் தாட் தான். என்னன்னு கேட்டா, அதாவது ஒரே தாட்டு, கிடைக்குமா கிடைக்கும், எண்ணியதை எண்ணியாங்கே பெறுவர் எண்ணம் திண்ணமாக. வள்ளுவர் அர்த்தம் எண்ணத்தை நினைச்சு அதை அப்படியே பெற முடியும். பாலியாங்கிசோன்னு ஒரு மிகப்பெரிய பிரசங்கி, அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு நான் 10 நாளுக்குள்ள நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படிங்கிறது உங்க மனசுல எண்ணங்களை உருவாக்கும். அந்த எண்ணங்களுக்கு வடிவம் கொடுங்க. இந்த கார் எப்படிப்பட்டதா இருக்கணும், இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு கலர், இவ்வளவு இவ்வளவு பர்த், இவ்வளவு வந்து சீட்டு, இந்த ப்ரொவிஷனலா இருக்க வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மனசுல இருக்கட்டும். அதற்கு உயிர் கொடுங்க. உங்க எண்ணங்களுக்கு உயிர் கொடுங்க. கார் உங்க வாசல்ல நிற்கும் அப்படிங்கிறார். ஒருவேளை அந்த எண்ணங்கள் வந்து திண்ணமா இருக்க வேண்டும். 100% நான் வெற்றி பெறுவேன், 100% நான் அந்த இலக்கை அடைவேன். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் இப்ப உட்கார்ந்துருக்கிறது எங்க 1.5 வருட குயிக்கு. இதை தொடங்குவதற்கு எனக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த 6 லட்சம் ரூபாயை நான் இன்வெஸ்ட் பண்றதா வேண்டாம்? இன்வெஸ்ட் பண்ணுனா என்ன உண்டாகும், பண்ணலைன்னா என்ன உண்டாகும்? பண்றதுக்கு வந்து நமக்கு ஓடுமா ஓடாதா? ஆர்சிஎம் பொருள்களை எடுத்து வச்சா விக்குமா நிக்குமா? இப்படி எல்லாம் என்னுடைய எண்ணங்கள் வந்து என்னது எதிராளை அடைச்சதுன்னு வச்சுக்கங்களேன், நான் இதை எடுத்திருக்க முடியாது. நான் ஒரே மனசா முடிவு பண்ணேன். என்ன முடிவுனா, எல்லா மக்களுக்கும் தேவையான பொருள் தானே சார் எங்கிட்ட இருக்கிறது. இப்ப எனக்கு ஒரு டீம் இருக்குதே, எனக்கு அப்புறம் என்ன இருக்கிறது, என்னால வந்து இந்த பொருளை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்க முடியுங்கிற எண்ணம் இருக்கிறது. 2வது என்னன்னா, இந்த பொருள்களை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கும் போது முதல் முறை மட்டும்தான் நாம இந்த பொருளை கொண்டுட்டு போய் சேர்க்கிறோம். 2வது முறை இந்த பொருள்கள் தன்னைத்தானே சேர்த்துக்கும். ஒரு சோப்பை கொடுத்துட்டு வந்த பிற்பாடு முதல்ல கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கணும். 2வது முறை நீங்க போய் கொடுக்க வேண்டாம், அவங்களே திருப்பி கூப்பிட்டு கேட்பாங்க, எனக்கு ஒரு 10 சோப்பு கொடுங்க. அப்ப இந்த பொருள்கள் தன்னைத்தானே விற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் மிக்க பொருள்களை தான் நம்ம கையில் இருக்குது. அப்புறம் முதல் போடுறதுல என்ன நட்டம், 10,000 ரூபாய் ஓட்டு டிஸ்பிளே வால் ஓபன் பண்றதுக்கு 10 முறை யோசித்தா அதுல இருந்து ஒரே ஒரு பேஸ்ட் கூட உங்களால் விற்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டா, நம்முடைய ஆட்டிடியூட், என்னால முடியும், அதாவது என்னால மட்டும்தான் முடியும்னா தலக்கணும். என்னாலதான் முடியும், வேற 6 நாளைக்கு முடியாதுன்னா தலக்கணும். என்னாலும் முடியும், நானும் பண்ணிடுவேன். அது வந்து தன்னம்பிக்கை.
இந்த செல்ஃப் கான்பிடென்ட் இருந்தா மட்டும்தான் உங்களுடைய எண்ணம் திண்ணமா இருக்கும். எண்ணம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான், அந்த எண்ணம் ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க என்ன நினைச்சாலும் அந்த நினைச்சதை அத்தனையும் வெற்றியா தான் முடியும். நீங்க நினைச்ச காரியம் நடக்குமோ நடக்காதோன்னு நீங்க அஞ்ச வேண்டாம். நீங்கள் நினைத்தது நடக்கும். இது ஜோசிகாரன் சொல்றா. என்ன நினைச்சது நடக்கும்? நீங்க நினைச்ச காரியம் நடக்குமோ நடக்காதோன்னு அஞ்ச வேண்டாம். நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கும்னு ஜோசிகாரன் சொல்றான். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், அவன் ஒரு மரத்தடியில துண்டை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவன்கிட்ட கொண்டு போய் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அவன் சொல்றான், நீ நினைச்ச காரியம் நடக்குமோ நடக்காதோன்னு பயப்படாது, உனக்கு நீ நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கும். அவன் ஆட்டிடியூடு, உங்க எண்ணங்களை அவன் வந்து திண்ணமாக்கி அனுப்பிடுறான். ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு இலந்த பழம் விற்கிற பொம்பளை என்ன சொல்றா, கூறு கட்டி வித்துக்கிட்டு குந்திக்குன்னு கூப்பிட்டா கூடிசனம் ஓடி வரும் கூட்டம் கூட்டி காட்டுட்டா அப்படின்னு கேக்குறான். என்னது, இழந்த பழத்தை விற்கிறதுக்கு கூறு கட்டி வச்சுக்கிட்டு குந்திக்கிட்டு கூப்பிட்டா கோடிசனம் ஓடி வரும் கூட்டம் கூட்டி காட்டுட்டாங்கிறான். என்ன காரணம்? அவளுடைய எண்ணம். இதை பூரா நான் வித்துருவையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வித்துருவேன். எண்ணம். அது அது பாருங்க, ஒவ்வொரு இடங்களிலும் பழக்கடையில பாருங்க, பூக்கடையில பாருங்க, பூவை கொண்டாந்து ஒரு ஒரு 10,000 ரூபாய்க்கு பூ வாங்கி கொண்டாந்து வச்சு அவன் கடையில் விற்க வர்றாங்க. 10,000 ரூபாய் முதல் போட்டுவேன், இது ஒரு 12,000 பண்ணாதானே நமக்கு லாபம் வரும். ஆகினால் அந்த பூக்கார அம்மா வாங்கும் போது என்ன எண்ணம், இதை 13,000க்கு என்னால விற்க முடியும். அந்த எண்ணம் தான் அவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஆட்டிடியூட் இஸ் சக்சஸ். ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூட் இல்லாத, ஆட்டிடியூட்ல மைனஸ் இருக்கிற, ஆட்டிடியூட்ல பேக் ஸ்லைட் இருக்கிற, ஆட்டிடியூட்ல எதிரலை இருக்கிற, ஆட்டிடியூட்ல செகண்ட் தாட் இருக்கிற, ஆட்டிடியூடே வந்து டேமேஜ் ஆகி இருக்கிற, ஆட்டிடியூட்லயே வந்து என்னது சரியான வந்து தீர்வு எடுக்க முடியல, சரியான தீர்மானம் எடுக்கவே முடியாத ஒரு ஆட்டிடியூட். போகுமா போகாதா, நிக்குமா விக்குமா, இது வந்து ஓடுமா ஓடாதா, ஜெயிக்குமா தோக்குமா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு ஆளு லைஃப்ல எந்த இடத்துலயும் சக்சஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டா, பாசிட்டிவ் ஆட்டிடியூடு நம்ம மனசுல இருந்துகிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்ப எனக்கு வந்து 61 வயசு ஆகுது. நான் என்னால டிராவல் பண்ண முடியுமான்னு கேட்டா, கிட்டத்தட்ட 5400 கிலோமீட்டர் இந்த ஒரு மாசம் நான் ஓட்டி இருக்கிறேன் என் வண்டிய. ஒரு சிங்கிள் மேன், 61 வயசு ஓல்டு மேன். நான் என்ன செய்யறேன், 5400 கிலோமீட்டர் என்னுடைய விட்டாரா பிரிசாவில் இந்த மாசம் 30 நாள் ஓட்டி இருக்கேன். 30 நாள் 5400 ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பேன் போட்டு பாருங்க. ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன், நான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு கேட்டா, எனக்கு 61 வயசுங்கிறத நான் அப்பப்போ மறந்துடுறேன். ஏஜ் இஸ் கவுண்டிங், ஏஜ் இஸ் கவுண்டிங். அப்ப என்னதான் முக்கியம், நான் நியூட்ரி சார்ஜ் மேன் சாப்பிட்றேன், நியூட்ரி சார்ஜ் வெஜ் ஒமேகா சாப்பிட்றேன், நியூட்ரி சார்ஜ் வியூ சாப்பிட்றேன், அண்ட் தென் நான் வந்து என்ன செய்யறேன், காமா ஒரைசினால் சாப்பிட்றேன், சமையல் எண்ணெய் குடிக்கிறேன், துளசி குடிக்கிறேன். இத்தனை சாப்பிட்ட ஒரு ஆளு ஏன் சார் வந்து வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, ஏன் சார் வேலை செய்ய முடியாது? நான் அதாவது எல்லா இடங்கள்லயும் சாப்பாடு விஷயத்துல நான் கரெக்டா தான் இருக்கிறேன். கொஞ்சம் கூடி சாப்பிட்டா, கொஞ்சம் மாத்தி சாப்பிட்டா தொந்தரவு ஒண்ணு. எனக்கு தெரியும் என்னுடைய சரீரத்தை நான் எப்படி அடக்கி ஆளுவது. இப்ப எனக்கு தெரியும் என்னுடைய எண்ணங்களை எப்படி அடக்கி ஆளுவது. சரீரத்தை நாம் சொன்னபடி மாத்திடலாம், எண்ணங்களை மாத்தணும். அதுதான் என்னன்னு கேட்டா, மனசாட்சி உறங்கும் போது தானே மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது. இது கருணாநிதி சொன்னார். மனசாட்சி உறங்கும் போது தானே மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது. ஆகையினால உங்களுடைய மனசாட்சியை திடமா வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஆர்சிஎம்ஐ பற்றிய எண்ணங்களை நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்துக்குங்க. என்ன காரணம்னு கேட்டா, ஒரு விவசாயிக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, மண்ணுக்குள்ள கொண்டு போய் விதையை போட்டு வந்துச்சான். ஆனா அது உள்ள இருந்து ஏதாச்சும் பூச்சி தின்னுருச்சா, இல்லைன்னா அது ஏதாச்சும் மண்ணுக்குள்ள இத்து போயிருச்சா, செத்து போயிருச்சா, இல்லைன்னா சொத்தை ஆயிருச்சா, விதை முளைக்குமா, முளைக்காதான்னு நினைச்சா அந்த ஆள் போய் நிம்மதியா தூங்க முடியுமா? மண்ணுக்குள்ள போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு போய் சொகுசா படுத்து தூங்கி ரம்மியமா காலையில எந்திரிக்கிறானே, அவனுக்கு இருக்கிற எண்ணம் தான் பாசிட்டிவ் எண்ணம். இது வந்து முளைக்கும். நான் விதைச்சது முளைக்கும். அந்த முளைச்சது எனக்கு பலன் கொடுக்கும். ஒரு நிலக்கடலை கூட அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டு தொளிச்சு சாப்பிட்டு கடலை தின்னாச்சு டேஸ்டா இருக்குன்னு சொல்றான் பாருங்க, அவன் தின்னதும் அவன் வந்து சுகபோகி.
அதே நிலக்கடலையை நீங்க நம்மள மாதிரி பிசினஸ் மேன் கையில எடுத்து பார்த்தா நாம என்ன நினைப்போம், இந்த கடலையை மண்ணுக்குள்ள போட்டா எத்தனை கடலை நாம வந்து இதுல மூலமா எடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் தான் வியாபாரி. ஒரு ஆளை நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள சேர்க்கும் போது இந்த நிலக்கடலையும் அந்த ஆளும் ஒண்ணுதான். ஒரு ஆளை நீங்க கொண்டாந்து உள்ள செல்வராஜ் அண்ணனை கொண்டாந்து ஜெகதீஷ் சார் உள்ள சேர்த்துட்டாரு. எனக்கு தெரிய செல்வராஜ் அண்ணன் திருநாகேஸ்வரத்துல ஸ்டோர் வச்சிருக்காரு. அசராம ஆர்சிஎம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இத்தனை வருஷம் அவர் பல்லு விளக்கி இருக்கிறாரு, குளிச்சிருக்கிறாரு, துவைச்சிருக்கிறாரு, உடுத்திருக்கிறாரு, உண்ணு இருக்கிறாரு, தின்னு இருக்கிறாரு, தாளிச்சிருக்கிறாரு, கழுவி இருக்கிறாரு, நிறைய துணிமணிகளை வாங்கி இருக்கிறாரு, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இத்தனை வருஷமும் அவர் இந்த பொருட்களை உபயோகப்படுத்திட்டு இருக்காரு, நிறைய பேருக்கு சப்ளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப நான் கேட்கிறேன், ஜெகதீஷ் சார் தினம் நீங்க பல்லு விளக்கிட்டீங்களா, நீங்க குளிச்சுட்டீங்களா, நீங்க சோப் போட்டீங்களா, நீங்க வந்து துணி போட்டுக்கிட்டீங்களா கேட்கிறாரா? இல்ல, ஒரே முறைதான். அதனால மண்ணுக்குள்ள விதைக்கும் போது ஒரு முறைதான் விவசாயி விதைக்கிறார். ஆர்சிஎம் பிசினஸுக்குள்ள சேர்க்கும் போது ஒரு முறைதான் நீங்கள் அவர்களை சேர்க்கிறீர்கள். தலைமுறைக்கும் அவர்கள் மூலமா உங்களுக்கு வருமானம் வரும். இந்த எண்ணம் உங்களுக்குள் இருந்தால் சேர்ப்பதற்கு என்ன வேண்டும்? ஆர்சிஎம் பொருள் வேண்டும். முன்னேற என்ன வேண்டும்? நல்லெண்ணம் வேண்டும்ங்கிறார். முன்னேற என்ன வேண்டும்? நல்லெண்ணம் வேண்டும். எண்ணம் வந்து திண்ணமா இருக்கு, அப்ப நீங்க முன்னேறலாம். நான் ஆர்சிஎம் பிசினஸ்ல சேர்ந்த போது இன்னார் நம்மோட வந்து சேர்ந்துப்பாங்க, இல்லைன்னா இன்னார் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இன்னார் நான் வந்து ஒரு 5 நெட்வொர்க்கை பார்த்துட்டு 6வது ஆள் தான் ஆர்சிஎம். அந்த 5 நெட்வொர்க்லையும் கடைசியா ஆர்எம்பி பிசினஸ்ல இருந்து என்னுடைய லீடர்கள் எல்லாம் நான் 9 பேர்த்த கார் வாங்க வச்சு அந்த 8 பேர்த்தையும் நான் ஆர்சிஎம்குள்ள சேர்க்கல. அந்த 8 பேரும் எங்கிட்ட பேசின விஷயம் என்ன தெரியுமா? காமராஜ் சார் என்ன ஆர்எம்பி நினைச்சார உட்கார்ந்த இடத்துல 5000 ரூபாய் வாங்கி பணத்தை கட்டி காசு சம்பாதிக்கிறதுக்கு, இதெல்லாம் மிளகா உப்பு இதெல்லாம் கொண்டு போய் விற்கிற விஷயம், இதுல எல்லாம் ஒரு ஒன்றும் வேலையாகாதுன்னு சொன்னேன். நான் அந்த அன்னைக்கு என்னுடைய மனசுல பட்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்த உப்பையும் இந்த டீ தூளையும் இந்த சோப்பையும் கொண்டு போய் கொடுத்து ஜனங்கிட்ட நாம பிசினஸ் எடுக்க முடியலன்னு சொன்னா வேற எதை கொடுத்து எடுக்க முடியும்? அந்த எண்ணம், இது சோப்பல்ல ஹோப்புங்கிறத என் மனசுக்குள்ள தொட்டதுனால அந்த ஹோப்பை நான் விடாம இருந்தேன். அந்த ஹோப்புக்கு பேர் தான் எண்ணம், ஆட்டிடியூட். ஆட்டிடியூடை வலுவாக்குங்கள். இது வந்து என்னது, எத்தனாவது பாயிண்ட்? இது பாயிண்ட் நம்பர் 4. தென் பாயிண்ட் நம்பர் 5, ஃபாஸ்ட் ஒர்க்கிங். இந்த ஒர்க்கிங்ல வந்து ஃபாஸ்ட் ஒர்க்கிங், ஸ்லோ ஒர்க்கிங் இருக்கா சார்? எஸ். ஃபாஸ்ட் ஒர்க்கிங்கிறது என்னன்னு கேட்டா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், 100 கிலோமீட்டர் வேகத்தை மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல போறவ எவ்வளவு நேரத்துல போய் அடைவான்? 1 மணி 40 நிமிஷத்துல போய் அடைவான். அதே 100 கிலோமீட்டர்ல மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துல போறவ எப்ப போய் அடைவான்? கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துல போய் அடைஞ்சிருவான். உண்டா இல்லையா? அப்போ 1 மணி 40 நிமிஷத்துல போய் அடையிறது அதே 100 கிலோமீட்டர் தான். 50 நிமிஷத்துல போய் அடையிறது அதே 100 கிலோமீட்டர் தான். என்ன இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்முடைய வேகத்துல குறைபாடு. நாம வந்து மணிக்கு 60ல போனோம், அவர் 120ல போனார். இதுதான் வித்தியாசம். அப்ப 120ல போகணும்னா என்ன சார் பண்ணணும்? நம்முடைய எண்ணங்களை மாற்றி கொண்டுட்டோம். இப்போ பாசிட்டிவ் எண்ணத்துக்கு வந்துட்டோம். யாரை பார்த்தாலும் நம்மளால ஆர்சிஎம்ல சேர்க்க முடியும், யாருக்கும் பொருள் கொடுக்க முடியும். காரணம், நமக்குள்ள நாம செய்யறது ஒரு மோசமான தொழிலுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ணம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எந்த இடத்துலையும் போய் நம்ம மோசமான தொழில் நான் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கிற ஒரு ஆளு, மக்கள் மத்தியில பழகிட்டு இருக்கிற ஒரு ஆளு, நான் போய் சார் இந்த சோப்பை போடுங்க சார்னு சொன்னா இது கேவலமா இருக்கும் நான் நினைச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நான் வந்து நினைச்ச வாழ்க்கையில கிடைச்ச வாழ்க்கையில நினைச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எப்படின்னு கேட்டா, மறுபிறவை எடுத்து மறு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எப்படி முடியும்? நான் ஒரு வேளை இதை மோசம்னு நினைச்சிருந்தேன், இந்த சோப்பு கொடுக்கறது மோசம், இந்த பேஸ்ட் கொடுக்கறது மோசம், இந்த டீ தூளை கொடுத்தா கேவலமா நினைச்சு அந்த எண்ணம் நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எல்லாத்தையும் வேக 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 வேகமாக போய் என்ன செய்யலாம்? சந்திக்க முடியும், பார்க்க முடியும், சேர்க்க முடியும், அவர்களை எல்லாம் வளர்க்க முடியும், நாம ஜெயிக்க முடியும். இதை செய்ய முடியலன்னு வச்சுங்களேன், ஃபாஸ்ட் க்ரோயிங் வராது. குரோத் இல்லாம ஃபாஸ்ட் ஒர்க் இல்லாம ஃபாஸ்ட் குரோத் வராது. சரி, இப்போ ஒரு மரம் வந்து இத்தனை நாள்ல தான் வளருங்கிறது வந்து அது வந்து இயற்கையின் நியதி. நிறைய தண்ணி ஊத்தினா சீக்கிரம் வளர்ந்துருமான்னு கேட்டா, தண்ணி நிறைய ஊத்துனா அந்த வேரியேஷன் பீரியட் குறையும், வேகமா வளரும். எதுக்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, மரங்கள் வந்து, செடிகள் வந்து, கனிகள் வந்து அதனுடைய அதுக்கு கிடைக்கிற ஃபுட்டை கொண்டு, அது கிடைக்கிற அந்த சத்துமானத்தை கொண்டு தன்னுடைய பலன் கொடுக்கும் தன்மையை மாற்றிக்கொள்ளும் போது
நம்ம மனிதர்கள், நான் டெட் ஸ்லோவா வேலை செய்யறேன் சார். ஒரு நாளைக்கு ஒரு ஆளை பார்க்கறேன், சேர மாட்டேங்கிறாங்க சார். என்ன போய் சேர மாட்டேங்க, அவங்கள சேர்க்கறதுக்கு நமக்கு என்ன வேண்டி கிடக்குது? பொருளை கொடுத்தா யூஸ் பண்றாங்க, நல்லா இருக்குங்க சார், எங்கேயோ கடையில வாங்குறீங்க, இங்க வாங்கிக்கிங்க, நல்ல பொருள் நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு, வேலை முடிஞ்சது. என்ன கேட்பாங்க, எப்போ கொடுப்பீங்களா? நாங்க முயற்சி எடுக்கிறோம் சார், நாங்க கண்டிப்பா இங்க ஒரு அவுட்லெட் போடலான்னு இருக்கிறோம், சீக்கிரம் போட்டுருவோம் சார், அது வரைக்கும் நீங்க ஒரு கொஞ்சம் ஆட்களை டெவலப் பண்ணுங்க சார், நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன், எங்க லீடர் வருவார் சார், நம்ம ஒரு 10 பேர் இந்த பொருள் யூஸ் பண்ண வச்சா எங்க லீடர் கூப்பிடுறேன் சார், அவர் வந்து பேசுவார் சார், கண்டிப்பா நமக்கு என்ன 10 100 ஆக்கிடுவாரு. அந்த எண்ணம், அந்த மென்டார், உங்களுடைய வழிகாட்டி யாருன்னு தேர்ந்தெடுங்க. அந்த மென்டார் மூலமா நீங்க உங்களுடைய டீமை டெவலப் பண்ணுங்க, கண்டிப்பா பெரிய டீமா நீங்க உருவெடுப்பீங்க. என்னுடைய மென்டார் கோபகுமார், எனக்கு மட்டுமல்ல சவுத் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் அவர் தான் மென்டார். வழிகாட்டின்னு சொன்னா எந்த நேரம் போன் அடிச்சாலும் எடுப்பாரு, எந்த விஷயமானாலும் இம்மிடியட்டா என்ன செய்வார், கம்பெனியோட தொடர்பு கொள்வார், எந்த விஷயமானாலும் ஆணித்தரமா சொல்லுவாரு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 200 பொருள்களை வந்து கட 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 கடன்னு பேசி சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு லீடர். அதனால இப்ப நாங்கெல்லாம் ஒரு 200 பொருள் காமிச்சீங்கன்னா பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லுவோம் நான். எந்த பொருளை கையில் கொடுத்தாலும் 5 நிமிஷத்துல பேசி முடிப்போம் நாங்க. அதுல என்ன இன்கிரிடியன்ட் இருக்குதுன்னு சொல்ல தெரியும் எங்களுக்கு. என்ன காரணம், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் எப்பவுமே நான் அப்படிதான் சொன்னேன். மனசுல பழகுங்க பழகுங்க பழகுங்க. டிரைவிங் பழகாம டிரைவர் ஆக முடியாது, ஐஏஎஸ் படிக்காம கலெக்டர் ஆக முடியாது, மருத்துவம் படிக்காம டாக்டர் ஆக முடியாது, ஒண்ணுமே படிக்காம ஆர்சிஎம்ல நிறைய சம்பாதிக்க வேண்டும். என்ன சார், எங்க சார் இருக்குது லாஜிக்? படிங்க, ஆர்சிஎம் பொருள்களை படிங்க, ஆர்சிஎம்ல இருக்கக்கூடிய விஷயங்களை படிங்க, டெய்லி நடக்கிற கூட்டங்கள்ல பங்கெடுங்க, உங்களுக்கு ஆக்கப்படியான விஷயங்கள் என்ன உங்களுக்கு தெரியுதோ அதையெல்லாம் நீங்க வந்து தயவு செய்து என்ன செய்யுங்க, மக்கள் மத்தியில் அதை கொண்டுட்டு போய் சேருங்க. ஃபாஸ்ட் ஒர்க்கிங், ஃபாஸ்ட் ஒர்க்கிங் உங்ககிட்ட இருந்தா ஃபாஸ்ட் குரோத் உங்களுக்கு வரும். ஃபாஸ்ட் ஒர்க்கிங் உங்ககிட்ட இருந்தா ஃபாஸ்ட் ஒர்க்கர்ஸ் உங்களோட வந்து சேருவாங்க. நீங்க வேகமா இருக்கிறத பார்த்து உங்க டீமும் வேகமா வரும். நீங்க மெதுவா நகர்ந்தீங்கன்னா உங்க டீம் என்ன ஆகும்? நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஃபாஸ்ட் ஒர்க்கிங், எங்களுக்கு தெரிய ஒரு பெரிய தலைவர், அரசியல் தலைவர், அவர் வருவாரு வருவாரு வருவாருன்னு எல்லா ஜனங்களும் உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மணி 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு. அவர் வரும்போது மணி 12 மணிக்கு வந்து சேர்ந்துட்டாரு. உடனே எல்லாம் தூங்கினவன எல்லாம் எழுப்பிட்டு கிடுன்னு கைதட்டா தலைவர் வந்துட்டான்னு கை தட்டிட்டு இருக்கிறாங்க. தலைவர் மேடையில் ஏறிட்டாரு. உடனே எல்லாம் ஆசுவாசப்படுத்தி உட்காருங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் ரொம்ப நேரமா உட்காந்துட்டே இருந்தீங்களா, எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்களா? ஆமாங்க தலைவா, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெரி குட். நான் ஒரு 10 மேடையில பேசிட்டேன், 11ஆவது மேடை. நான் நின்று நின்று பேசி எனக்கு காலெல்லாம் வலிக்குது, நான் வேணா ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு பேசட்டுமான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆளுகள்லாம் சொல்றாங்க, நாங்களும் ஒரு 10 மணி நேரமா வெயிட் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டே வெயிட் பண்ணி எங்களுக்கு இடுப்பு வலிக்குது, நீங்க வேணா உட்கார்ந்துக்கிட்டு பேசுங்க தலைவா, நாங்கெல்லாம் படுத்துக்கிட்டே கேட்கறோம்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் நம்ம ஃபாஸ்ட் ஒர்க்கிங்க்கு ஒரு நீங்க சரியான உதாரணமா எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு பேசினா அவங்க எல்லாம் படுத்துக்கிட்டு தான் வந்து பிசினஸ் பண்ணுவாங்க. நீங்க உட்கார்ந்துக்கிட்டு பிசினஸ் பண்ணா அவங்க படுத்துட்டு, நீங்க ஓடிக்கிட்டே பிசினஸ் பண்ணா அவங்க அதை விட வேகமா ஓடி பிசினஸ். ஃபாஸ்ட் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் சீக்கிரமா குரோத் ஆக முடியும். உங்கள் ஒர்க்ல ஒரு ஃபாஸ்ட் காட்டுங்க. ஃபாஸ்ட் வந்து என்னது, ஃபாஸ்ட் வந்து இப்ப நமக்கு அது தேவை. காரணம், வேர்ல்டு வைடு பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உலக அளவுல பிசினஸ் பெருசா போகும். அப்ப நாம தூங்கிக்கிட்டே இருந்தா தானா போயிருமா? இல்ல. இது என்ன பத்த வைக்கிறதா? ஆமா, பத்த வைக்கிறது. இப்போ யார் முதல்ல வந்து மலேசியாவுல பத்த வைக்கிறா, யார் முதல்ல சிங்கப்பூர்ல பத்த வைக்கிறா, யார் முதல்ல அரபு தேசங்கள்ல பத்த வைக்கிறா, அங்க அந்த திரிதான் போய் வெடிக்கும். அப்ப அதுக்கு நமக்கு ஒரு டீம் வேணும் இல்லையா? அந்த டீம் சேர்க்கறதுக்கு தான் சாரி, நீங்க கூப்பிட்டா போன் எடுக்கிற ஆளா இருக்கணும், நீங்க கேட்டா சர்வீஸ் பண்ற ஆளா இருக்கணும், உங்களுடைய வழிகாட்டியா இருக்கணும். அந்த ஃபாஸ்ட் ஒர்க்கிங்க்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவை. ஃபாஸ்ட் குரோத் ஒர்க்கிங்க்கு இல்லை, ஃபாஸ்ட் குரோத்துக்கு தேவை. ஆகையினால அடுத்தபடியா நான் உங்களுக்கு சொல்றது என்னது, பவர் பினிஷிங். என்னது பவர் பினிஷிங்? பவர் பினிஷிங்னா என்ன சார்? பினிஷிங் தெரியும், பினிஷிங்னா என்னது? கிளாஸ் தீர்த்து கட்டுறது இல்ல, முடிக்கிறது. பினிஷிங்னா முடிக்கிறது. பவர் பினிஷிங்னா என்ன சார்? இன்னைக்கு நான் சொல்ற அத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பவர் பினிஷிங்னா என்னன்னு கேட்டா, இப்ப நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம், இது ஜாயினிங் போய் பேசுறோம், அப்புறம் பேசியாச்சு, 10 நிமிஷம் பேசிட்டுமா,
அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் சார், இந்த பொருள் பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சுங்க. சரி, அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பேச போயிருக்கிறோம்? அவங்கள சேர்க்கத்தானே போயிருக்கோம். சேர்க்க போகணுமா பார்க்க போகணுமா? பார்க்க போயிருந்தா நம்ம என்ன செய்யணும்? பார்த்ததே வந்துட வேண்டியதுதாங்க. அப்புறம் இதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். சேர்க்கத்தானே போனோம். சேர்க்க போனா அடுத்தது என்னது? ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து டக்குன்னு மேல வைக்கணும். 5 மினிட்ஸ் பேசணும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் டக்குன்னு எடுத்து வைக்கணும். சார் எனக்கு அப்ளிகேஷனே கம்பெனி கொடுக்கலையே. அட பாவிகளா, அப்ளிகேஷன் ஆன்லைன்ல இருக்கு, அதை பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்க வேண்டியது ஒரு புக் மாதிரி போடும். அப்படி நீட்டணும்னு அவர் என்ன செய்வாரு? பேர் சொல்லுங்க, உங்க அப்பா பேர் சொல்லுங்க, அம்மா பேர் சொல்லுங்க, அப்புறம் என்னது டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, நாமினி யாருங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஓகே, ரைட்டு. அப்புறம் உங்களுக்கு பேங்க் பாஸ்புக் இருக்கா, எடுத்துட்டு வாங்க. அது வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க. அப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இருக்கா, அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கா, கொடுங்க. போட்டோ ஒன்று கொடுங்க. எல்லாம் எடுத்தாச்சு. சார் நீங்க இப்போ இந்த பொருள் நீங்க ஒருவேளை 1.5 வருடங்கள் இருக்கும் பட்சத்துல இந்த பொருள்களை எல்லாம் பாருங்க. ஒரு 3000 ரூபாய்க்கு உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். பர்ச்சேஸ் பண்ணியாச்சுன்னா நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் சார். ஆகையினால நீங்க இதுல பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கு? இது பாருங்க சார், சென்சேஷன் சோப்பு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோப் சார். ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க. எத்தனை போட்டு சார் இதுல? எங்க வீட்டுல 5 பேர் இருக்காங்க. ஒரு 2-10 சோப் போடலாமா சார்? போடுங்க. ஒரு 3000 ரூபாய்க்கு பில்ல போடுங்க. மோனாம்பா டீச்சரு ஒரே பிம்பிள் வந்து ஒரு பொண்ணு என் கடைக்கு வந்துச்சு. இந்த டீச்சர் ஒரு 60-70 வயசு இருக்கு, பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க. அந்த அம்மாளுக்கு பணத்துக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை. இருந்தாலும் அது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக வந்து ஸ்டோர்ல உட்காந்துட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து பிம்பிள்ஸ் இந்த இடத்துல அப்படியே வீங்கி போய் வருது. அவனு வந்த உடனே டீச்சர் சொல்றாங்க, இந்த பிம்பிள்ஸா? ஐயோ, இது வந்து குறையோடுச்சுன்னா அவ்வளவுதான். இங்க எல்லாம் எல்லாம் வீங்கி போய் இதுக்குள்ள எல்லாம் போய் கசா முசான்னு ஆகி போய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன செய்யுது? ஐயோ டீச்சர், அதுக்கு என்ன செய்யணும்? இது மல்டி பர்பஸ் ஸ்கிரீன், இது வந்து தூங்கும்போது போட்டு படுக்கணும். போதுமா டீச்சர்? மல்டி பர்பஸ் ஸ்கிரீன் போடும்போது நீ என்ன சாப்பிட்ற? நான் வந்து இந்த மாதிரி இந்த உணவு சாப்பிட்றேன். ஐயோ, நீ இனிமேல் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கோதுமை மாவு 2 வேளையாவது சாப்பிடணும், 2 பாக்கெட் ஆட்டா இருக்கு. சரிங்க டீச்சர். ஏன்னா அது சாப்பிட்டாதான் ஃபைபர் நிறைய இருக்குது, நல்லா டைஜஸ்டிவ் ஆகும், உடம்புல சூடு இருக்காது, பிம்பிள்ஸ் இனிமேல் வராது. வந்தது காப்பாத்துறதுக்கு இந்த கிரீம் போடும், வராம தடுக்கிறதுக்கு இந்த மாவை சாப்பிடும். நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்க? நாங்க பயங்கரமா கடலை எண்ணெய் ஆட்டுற இடத்துல. ஐயோ, ஆட்டுற இடத்துல எல்லாம் போய் எண்ணெய் வாங்கி சாப்பிடக்கூடாதுமா, அது சூடு. நீங்க பாருங்க, தவிட்டு எண்ணெய் இதெல்லாம் வந்து தண்ணியில் கழுவி நமக்கு பிசிக்கலா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த எண்ணெயில சாப்பிட்டா மட்டும்தான் உடம்பு சூடாகாம இருக்கும், உனக்கு பிம்பிள்ஸ் வராம இருக்கும். சரிங்க டீச்சர். அப்ப அதுல வீட்டுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? நாங்க 5 லிட்டர் கேன் வாங்குறோம். அப்ப நீ ஒரு 2 கேன் எடுத்து. ஏன்னா நாளைக்கு இது வந்து ஒரு டிமாண்டான ப்ராடக்ட், கிடைச்சாலும் கிடைக்காம. அதனால நீ 2 லிட்டர் எடுத்துக்க, தீர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எனக்கு தகவல் சொல்லு. சரிங்க, 5 லிட்டர் போடு. பாத்தீங்கன்னா ஒரு 6000-7000 ரூபாய்க்கு பில் போட்டுருவாங்க. எதுக்குன்னு கேட்டா, மஞ்சள் ஆரம்பிச்சு, மஞ்சள் நீ குளிக்கும் போது கண்ட கண்ட மஞ்சள் போட்டு குளிக்கூடாது, நம்ம தூள் தான் குளிக்கும். அப்பதான் மூஞ்சி எல்லாம் பாலிஷா இருக்கும். இப்படி சொல்லி எல்லா கிரீமும் கொடுத்து எல்லா ஷாம்பும் கொடுத்து ஒரு 6000 ரூபாய்க்கு பில் போட்டுருவாங்க. அப்போ இது திணிக்கல அவங்க. அந்த பிம்பிள்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ற விதம் பாருங்க. இது வந்து இது ஏமாத்து வேலை இல்லை, உண்மைதான். அல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் உள்ளதுதான். நோய் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் உள்ளதுதான். ஆகையினால இந்த எண்ணம், இந்த வந்து என்னது, இந்த இதுக்கு பேர் தான் பவர் பினிஷிங். நம்ம ஒரு ஆளை தொட்டுட்டோம், அந்த ஆள் மூலமா நம்ம என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுதான் பவர் பினிஷிங். ஒரு ஆள்கிட்ட பேசிட்டோம், அந்த ஆளை வந்து ஆர்சிஎம்ல சேர்த்துட்டோமா சேர்க்கலையா, பார்த்துட்டோம் சேர்க்கலைன்னு சொன்னா அது தப்பு. பார்த்துட்டு சேர்க்காம போகக்கூடாது, சேர்த்துட்டு அவங்கள பார்க்காமையும் இருக்கக்கூடாது. சேர்த்துட்டோம் மறுபடியும் அவங்களை கவனிக்காம இருக்கக்கூடாது. அதாவது நீ ஜாயினிங் போட்டி, அப்புறம் என்ன மாப்பிள்ள நீ கத்திக்கிட்டு கடை. ஜாயினிங் போட்டாச்சு, அந்த டே 1ல இருந்து அவங்கள ஃபாலோ பண்ணணும். அவங்கள எது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டா, அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வர வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். நான் ஏன் மகாலட்சுமியை, நான் ஏன் வந்து சசிகலா மேடத்தை, இங்க வெண்மதி மேடத்தை, இங்க இருக்கிற செல்வராஜன், ஜெகதீஷ் சார், இங்க இருக்கிற ஆட்கள் மயில்வேல் சார் எல்லாத்தையும் ஏன் நாங்க ஃபாலோ பண்றோம்னு கேட்டா, ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக சேர்த்துட்டோம், அவங்க ஒரு வருமானத்துக்கு வரணும். இந்த மாசம் மகாலட்சுமி மேடம் கிட்டத்தட்ட ஒரு 58,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க 2 ஐடி. மயில்வேல் சார் நல்ல கணிசமான தொகை, அவங்க டீம்லயே நிறைய பேர் கணிசமா வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஒரே மாசத்துல 5 லட்சம் ரூபாய் பொருளை வச்சிருக்கிறாங்க நம்ம சசிகலா. ஒரு லேடி 30 நாள் 5 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிறாங்க. 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 30 நாள் 5 லட்சம் ரூ
அப்ப இதெல்லாம் வந்து பாராட்டுதலுக்குரியது இல்லையா? நீங்க எடுத்த செய்கையை முடிச்சிருக்கிறாங்களே, இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அப்போ இதுக்கு பேர் தான் பவர் பினிஷிங். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம், பார்த்தவங்களை சேர்க்கணும், சேர்த்தவங்களை என்னது பார்க்காம இருக்கக்கூடாது. ஒண்ணு. பவர் பினிஷிங்கிறது நிறைய நேரம் பேசி அவங்களை சும்மா அனுப்புறதுக்கு பேர் வந்து என்னது, அது பவர் பினிஷிங் இல்லது. அது வந்து என்னது, அது சும்மா வெட்டி வெட்டி வேலை. ஆனா கொஞ்சம் பேசி மலர்னு அவங்களை ஜாயினிங் எடுத்த பிற்பாடு அந்த ஜாயினிங் பண்ணவங்களை நம்ம என்ன செய்யறது, தொடர்ந்து நம்மளோட சேர்ந்து டிராவல் பண்ண வைக்கிறது தான் வந்து என்னது பவர் பினிஷிங். பவர் பினிஷிங் அது வந்து ரொம்ப முக்கியம். டீம்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பேசுறது கேக்குதா? என்னமோ வந்துட்டு இருக்கு. சார் கேக்குதுங்க சார், நல்லா கேக்குது. மெசேஜ் வந்து நம்மளை பிளாக் பண்ணி, இதுதான் பவர் பினிஷிங். தென் பாயிண்ட் நம்பர் 7, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ரிசல்ட் ஓரியன்டட். ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். நம்ம எல்லா இடத்துலயும் போய் ரீசன் ஓரியன்டா இருக்கக்கூடாது. சார் நான் உப்பு வைக்க போகணுங்க சார், அங்க வந்து மழை வந்துருச்சுங்க சார், உப்பெல்லாம் கரைஞ்சு போச்சுங்க சார், இது வந்து ரீசன் ஓரியன்ட். சார் நான் வந்து பொறி விற்கிறதுக்கு போகணுங்க சார், பொறி விற்கிறதுக்கு எல்லா பொரியும் பறந்து போயிடுச்சு, காத்தடிச்சிருச்சுங்க சார். காத்தடிக்கும் போது பொறி விற்க போனா தப்பா இல்லையா? மழை பெய்யும் போது உப்பு விற்க போனா தப்பா இல்லையா? ஆனா அது தெரியாதபடிக்கு செய்யறது, அதுக்கு பேர் ரீசன் ஓரியன்ட். நம்ம தப்பு தப்பா பிசினஸ் பண்ணிட்டு ரிசல்ட் வரலன்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னு கேட்டா நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யல. இப்போ கருது அறுத்தாச்சு, களத்துல உடனே போட்டாச்சு, கட்டு அடிச்சாச்சு, அப்புறம் காத்து அடிச்சுட்டு இருக்குது, நெல்லை வாரி தூக்கி விட்டா என்ன ஆகுது, தனித்தனியா வந்து கருக்கா தனியா நெல்லு தனியா நமக்கு கிடைச்சிடும். இது வந்து சாதாரண எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நாம் என்ன செய்யறோம், நம்முடைய ரீசன் பட்டையா காத்து அடிக்குதுங்க சார், பயங்கரமா வெயில் வச்சுது சார், அதனால நான் தூக்கல. அடுத்தது மழை வர போகுது, நீங்க அப்ப தூக்குவீங்களா? இதுதான் வந்து என்னது, ரீசனை வந்து நாம முன்னாடி நிறுத்தக்கூடாது, ரிசல்ட்டை முன்னாடி நிறுத்தணும். எதை செய்தா நமக்கு ரிசல்ட் வருமோ அதை செய்யறதுக்கு காலங்களையோ சுற்றி இருக்கிற சூழல்களையோ இல்லைன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டையோ இல்லைன்னா வந்து நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையோ நம்ம வந்து எடுத்துட்டு போய் சொல்லக்கூடாது. நீங்க இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்களா, ஒரு 6 மாசத்துக்கு, நான் நல்லா ஜாயின் பண்ணி 6 மாசம் இல்லை பல நாட்கள் எல்லா கல்யாணத்துக்கும் எங்க வீட்டுக்காரர் தான் போவான். போனோடனே அவங்க கேட்பாங்க, காமராஜ் வரலீங்களா? ஒன்று எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கிட்ட சண்டைக்கு நிற்பான், நீங்க வரலைன்னா போன இடத்துல எல்லாம் உங்களையவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு நான் போகணுங்க அப்படின்னு. அடி நீ ஒரு 4-5 கல்யாணத்துக்கு போ, 6வது கல்யாணத்துல நான் போய் பார்க்குறேன், என்ன கேட்பாங்க, லலிதா வள்ளியான்னு கேட்பாங்க. இதுதான் மேட்ச். ஆகியனால நாம 2 பேரும் போகிறதுதான் முக்கியம். நீ போனோடனே சொல்லிடு, அவர் வந்து பிஸ்னஸ் மேட்டரா போயிட்டாரு, நான் பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்லு, அதுதான் எனக்கு. நான் டியூட்டிக்கு போயிட்டேன்னு சொல்லு, அதுதான் எனக்கு மரியாதை. அப்ப நான் என்ன செய்வோம், பல காலம் அந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். கோயில் குளம் எல்லாவற்றையும் எதையுமே பார்க்கல, கண்ணை மூடிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் டீம் பில்டு பண்றதுக்காக வேண்டி பயங்கர ஒர்க். இப்ப பார்த்தா எனக்கு திரும்பி பார்த்தா ஒரு 3 கோடி ரூபாய்க்கு சொத்து, விரும்பின வீடு, விரும்பின காரு, அதே மாதிரி விரும்பின வாழ்க்கை எல்லாமே அமைஞ்சு. ஆர்சிஎம்ல நீங்க நீங்க நினைச்ச வாழ்க்கையை வாழணுமா, இல்லைன்னா கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பூமிக்குள்ள போயிருதா? எதுக்காக வேண்டி பூமிக்குள்ள போறதுக்காக நாம பிறந்தது இல்லையே. ஜெகதீஷ் சாருக்கு வெள்ள முடி, நான் அது சொல்லலாமான்னு தெரியல, பட் அவர் சொன்னதை நான் சொல்றேன். எனக்கும் கூட கொஞ்சம் முடியெல்லாம் வெள்ளை ஆயிடுச்சு, வெள்ளை மகிமைன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அதனால நான் வெள்ளை பெருசா நான் சொல்றது இல்லை. இருந்தாலும் அவருடைய அந்த வெள்ளை முடி கருப்பா மாறிட்டு இருக்குன்னு ஒரு கூட்டத்தில் சொன்னார். என்ன காரணம்னா, நான் மொரிங்கா சோம்பு வந்து நான் யூஸ் பண்றேன்னு சொன்னார். அப்போ ஆர்சிஎம்ல வந்த பிற்பாடு வெள்ளை கருப்பாகுது, அப்புறம் சர்க்கரை இல்லாம போகுது, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிருது. அப்புறம் என்னது, வழுக்கு தலையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரிவிட்டலைசர் ஏர் ஆயில் தொடச்சிங்கன்னா நீங்க என்ன ஆகுது, முடி வந்து என்னது வழுக்க தலையில முடி முளைக்குது. அதே மாதிரி முடி கொட்டுறவங்களுக்கெல்லாம் ஏர்ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு இருக்குது, கொடுத்தா அந்த முடியெல்லாம் என்ன ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ நீங்க சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குதா நம்ம வந்து கிடைச்ச வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆர்சிஎம்ல ரீசன் இருக்கா? நெவர். உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ரிசல்ட் இருக்கிறது ஆர்சிஎம்ல. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ரிசல்ட் இருக்கு. 61 வயசு 30 வருஷ சுகர் பேஷண்ட் தான் சவுண்ட் வருதா? இதெல்லாம் கட்டண பல்லு இல்லை, இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற பல்லு தான்.
இவ்வளவு ஸ்ட்ராங்கான பல்லு டாக்டரே யோசிக்கிறான். டாக்டரே வந்து என்ன செய்யறான், ரொம்ப யோசிக்கிறான். 61 வயசுங்கிற 30 வருஷம் சுகர் பேஷண்ட்டுக்கு மாவாட்டு போயிருக்கணும் என் பல்லு. நான் என்னை தூக்கி அப்படி ஒரு ஒரு உயரத்துல தள்ளி விட்டான். பைக்ல வந்து அடிச்சு தூக்கி அப்படி தொங்க விட்டுட்டான். கீழே ஒழுகு வருவான். மண்டை தான் போய் கார் ரோட்ல அடிக்கும் போது 2ஆ பொழக்கும் போது காமராஜ் காலி. இதுதான் என் மனசுல. அடுத்து 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 அப்படியே பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. வலது கையை டக்குன்னு ஊன்ற அந்த பக்கம் விழுகிற கை இந்த பக்கம் இப்படி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இதை கொண்டுட்டு போய் டாக்டர் நம்பிட்டு கொடுக்கும்போது டாக்டர் நம்பி எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு 60 வயசுங்கிற கையெல்லாம் வந்து என்னது சுகர் இருக்குங்கிற, கையெல்லாம் பொறப்பொறன்னு போயிருக்கணும், விழுந்தோடனே 2ஆம் 3ஆ உடஞ்சிருக்கணும், எலும்பே ஸ்டீல் மாதிரி இருக்குது ஐயா, சும்மா டிஸ்லொகேஷன் மட்டும் ஆயிடுச்சு. இழுத்து போட்டு தொட்டில் காட்டி விட்டாரு. 15 நாளைக்கு ரெஸ்ட் ஆகும். நான் 3ஆம் நாளே பெங்களூர் கார் எடுத்து போயிட்டேன். விட்டார பிரிசா பெரிய வண்டி எடுத்தா பெங்களூர் போயிட்டு வந்துட்டேன். எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, ஆர்சிஎம் பிசினஸ்ல எந்த இடத்துல ரீசன் கிடையாது, எல்லாமே ரிசல்ட் தான். அப்ப ரிசல்ட் சரியா இருக்கும்போது, போற இடத்துல எல்லாம் ரிசல்ட் கிடைக்கும் போது, உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரிசல்ட் எடுக்கிறதுக்கு உங்க முன்னாடி ஆர்சிஎம் வந்து வச்சிருக்கும் போது, நீங்க எதுக்கு சார் ரீசனை போய் சொல்லிட்டு போறீங்க? ரீசன் எந்த இடத்துல வந்தாலும் நீங்க அதை என்ன செய்யணும், தடை, அதை உடைச்சிட வேண்டியதுதான். ரீசன் எல்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் அழகு இல்லை, தயவு செய்து நீங்க நம்புங்க, நீங்க தான் அழகு. நான் எப்பொழுதும் என்ன செய்யறேன்னு கேட்டா, ஐ எம் த பெஸ்ட். நான் என்னை நேசிக்கிறேன், என்னை நான் நம்புறேன், என்னை நான் நேசிக்கிறேன், எனக்குள்ள வல்லமை இருக்குன்னு நான் நம்புறேன், எனக்குள்ள வந்து என்ன இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நான் நம்புறேன், என்னால கார் ஓட்ட முடியும் நான் நம்புறேன், என்னால ஜெயிக்க முடியும் நான் நம்புறேன், என்னால இன்னும் இதை விட பல மடங்கு, நான் இப்போ ஒரு 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், பல மடங்கு என்னால சம்பாதிக்க முடியும் நான் நம்புறேன், என்னுடைய வாழ்க்கை தரத்தை இதை விட, ஏன்னா அகில உலகத்திலும் கொண்டு போய் ஆர்சிஎம் பொருளை சேர்க்கலாம்ங்கிற வாய்ப்பை, கதவை, மடையை ஆர்சிஎம் திறந்து கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேலை என்ன? இப்போ வெறும் தமிழ்நாட்டில் ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் ஆர்சிஎம் இருக்கு. பட் எனக்கு எங்க இருக்கு தெரியுமா? ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், மும்பை, டெல்லி, கர்நாடகா, கேரளா, கிட்டத்தட்ட 8 ஸ்டேட்ல எனக்கு பிசினஸ் இருக்கு. இங்க 8 மாவட்டத்துல மட்டும்தான் ஆர்சிஎம் இருக்கு. பட் எனக்கு 8 ஸ்டேட்லயே பிசினஸ் போயிடுச்சு. எப்போ ஆல் இண்டியா லெவல்ல, இப்போ நான் ஒரு ஆல் இண்டியா லீடர் உருவெடுத்துட்டேன். இது வளருமான்னு கேட்டா, போன மாசத்துக்கு முந்தின மாசமும் எனக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டா, ஒரிசா சைட்ல இருந்து, அதர் ஸ்டேட்ல இருந்து 23 லட்சம் பி வந்திருக்கு, கொஞ்சம் கூட குறையும். ஆனால் தமிழ்நாட்டில இருந்து எனக்கு வந்திருக்கிறது 80 லட்சம் பி வந்திருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 40% பி எனக்கு அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து, இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தா அதர் ஸ்டேட்ல ஜாஸ்தி வரும். இப்ப இதே வாய்ப்பு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, வேர்ல்டு வைடு, உலகம் முழுக்க இந்த பிசினஸ் போகுது. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, உலகம் பூரா ஜாலியா சுத்த வேண்டியதுதான், அவங்க கொண்டு போய் பொருள் கொடுக்க வேண்டியதுதான். நீ வாங்கிட்ட பொருளை வாங்கியாச்சு, சேஞ்ச் யுவர் பிராண்ட், சேஞ்ச் யுவர் லைஃப். ஆயிலை மாற்றுங்கள், ஆயிலை கூட்டுங்கள். இதுதான் நம்முடைய கோஷம். உங்களுடைய ஆயிலை கூட்டுங்கள். ஆர்சிஎம் வந்து உங்களுக்கு என்னது, எனக்கு 45 வயசுல கிடைச்சிருக்கு சார். நான் 60 வயசுல மிகப்பெரிய புரோபதி. உங்களுக்கு ஒருவேளை 45 இருக்கலாம், 50 இருக்கலாம், 30 இருக்கலாம், 20 இருக்கலாம். வயசு கவுண்டிங் தான். நான் ஆர்சிஎம்ல சேரும்போது பாத்தீங்கன்னா, இந்த கண்ணு சுகர்ல இப்படி அப்படியே நீர் போது தொங்கும். அப்புறம் என்னுடைய கையெல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது, எல்லாம் அப்படி சலப்போன்னு ஆடும். ஏன்? நான் சேரும்போது 45 வயசு, என்னை பார்த்தவங்க எல்லாம் ஒரு 60 வயசு இருக்க மாட்டேன், கிளவு வயசான ஆள் அப்படி எல்லாம் பார்த்துட்டு. பட் ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணி ஆர்சிஎம் பொருட்களை யூஸ் பண்ண நான் அப்படியே, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, கழுகு கொப்பால் உங்கள் வயது வாழ வயதாகும். அப்போ என்னுடைய வயசு அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. என்னுடைய சைஸ், என்னுடைய பேஸ், என்னுடைய எல்லாமே ரிட்டர்ன் பயங்கரமா வந்து என்னது, அது ரிசல்ட் ஆயிட்டே இருக்கு. பார்த்தா எனக்கு அப்ப பார்த்த காமராஜா நானு, இப்ப காமராஜா. 88 கிலோ இருந்த நான் 73 கிலோ, 15 கிலோ ஓடி போயிடுச்சு. ஆனா நான் அதாவது பிரேவ், இன்னும் போன ஸ்ட்ராங், அந்த மாதிரி தான் இருக்கிறேன். எதுக்காகன்னு கேட்டா, ஆர்சிஎம்ல அத்தனை பொருட்களும் இருக்குது. இங்க நீங்க ரீசன் சொல்றதுக்கு வழியே இல்லை. சார் எனக்கு முடியல சார், முடியலன்னு இந்த முடியலன்னு போயிட்டு போகுது. நம்மளால முடியாது, இந்த முடியினாலதான் முடியும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு முடியவில்லை, ஐ எம் அனேபிள். இந்த மாதிரி நீங்க சொல்றதா இருந்தா நீங்க ரீசன் சொல்லுங்க. யூ ஆர் ஏபிள், உங்களால முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம்ல அத்தனையும் இருக்கிறது. ஈஸ்வர் வந்த பிற்பாடு பெண்கள் எல்லாம் அழகா மாறிட்டாங்க.
அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? நம்ம பெண்களை எல்லாம் பார்த்தா வெண்மதி அம்மா எல்லாம் கிட்டத்தட்ட 55 அதுக்கு மேல ஆயிட்டாங்க. பட் அவங்க எல்லாம் சும்மா பயங்கர மேக்கப்ல பயங்கரமா சின்ன சின்ன பிள்ளைகளாட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் நல்லா ஜம்முன்னு மேக்கப். எந்த இடத்துல ரீசன் சொல்றதுக்கு வழியே கிடையாது. ரிசல்ட் ஓரியன்டட் பிசினஸ். எனவே ரிசல்ட்டில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். இது உங்களுக்கு சொல்லக்கூடிய கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்று சொல்லி இன்னும் 10 நிமிஷம் இருக்கு நம்மளுக்கு. எனக்கு இன்னைக்கு நேற்றுக்கு ஜெகதீஷ் சார் ஒரு அருமையான மோட்டிவேஷன் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு ஜெகதீஷ் சாருடைய மோட்டிவேஷன் நிறைய பேர் பாத்திமா பீரெல்லாம் கூட சொன்னாங்க சார். இந்த மாதிரி சொன்னபோது எனக்கு பயங்கர மோட்டிவேஷன். அதே மாதிரி உங்கள் மத்தியில் அவரு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மோட்டிவேஷன் பண்ணி இந்த கூட்டத்தை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஜெகதீஷ் சார், வெல்கம் சார். சார் அவைலபிளா? அவர் அப்பப்ப கார் ஓட்டுவாரு. இன்னைக்கு வீட்டுல தான் இருக்காரு சார். இல்ல நீங்க வீட்டுல சார் இருக்கேன். நம்ம கடையில உட்காந்துருக்காங்க. ஹலோ தேங்க்யூ சார். ரைட் சார். சார் கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். காமரா சார். சார் கேக்குது சார். ரைட் சார். ஓகே தேங்க்யூ. சரி சார். ஓகே. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் சார் சொன்னாங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம இப்போ சார் சொன்ன விஷயங்கள் நிறைய சொல்லிட்டார். ஒரு பெரிய ஒரு லீடர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பேசுறப்ப அவர் மீறிய கருத்துக்கள் எப்பவுமே சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் நான் என்னோட சைட்ல சார் என்னை அழைச்சதுனால நான் சில தகவல்களை சொல்ல விரும்புறேன். இப்ப நமக்கு பிசினஸ்ல பெரிய லெவல்ல கட்டி காக்குறதுக்கு நமக்கு பல செக்டார் இருக்கு மார்சியம்ல. அதுல ஒரு முக்கியமான செக்டார் நம்முடைய நியூட்ரிஜாப். இந்த நியூட்ரிஜாப்ல மிகப்பெரிய அளவுல கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னா பாடி ஸ்கேன். லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா என்னுடைய டீமுக்கு ஒரு 5 பேர் பாடி ஸ்கேனர் வாங்கி கொடுத்தேன். ஸோ அந்த பாடி ஸ்கேனருக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி ட்ரைனிங் கொடுத்து இப்போ அவங்களுக்கு அந்த பாடி ஸ்கேனர் வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு லாஸ்ட் வீக் டீம் மீட்டிங்ல எடுத்திருந்தேன். இப்போ எனக்கு வரக்கூடிய 14ஆம் தேதி எனக்கு நம்ம எம்ரால் சார் பார்த்தீங்கன்னா 2 மணி மீட்டிங்ல டைம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த டேட்டை பார்த்தீங்கன்னா டோட்டலா நம்ம தமிழ்நாடுக்கே யாருக்கெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த பாடி ஸ்கேனரை கற்றுக்கிட்டு ஒரு பாடி ஸ்கேனர்ல காட்டக்கூடிய ரிசல்ட்டுக்கு என்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணணும். நான் இதெல்லாம் அனுபவபூர்வமாக கற்றது. அப்புறம் நம்ம ட்ரெயினர் சொல்லும்போது நான் கேட்டுக்கிட்டேன். ஸோ நிறைய நான் அனுபவங்கள் பார்த்துருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட நியூட்ரிஜார்ஜ்ல ஒரு 5-6 வருஷமா முழுசா நான் ட்ராவல் பண்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அக்குபஞ்சர் தான் நியூட்ரிஜார்ஜ் பெருசா நான் ரெக்கமெண்ட் பண்ணல. பட் அதுக்கப்புறம் நான் என்னுடைய செல்ஃப் யூஸ் அதுக்கப்புறம் சில ஆளுகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ செல்ஃப் யூஸ் எடுத்து அவங்களுக்கே தெரியும். நான் மேக்ஸிமம் வெளியில வந்தேன்னா லஞ்ச் வெளியே வச்சு. ஸோ அப்போ அந்த லஞ்ச் நான் என்ன ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா நம்மளுடைய மெனு ப்ரோடக்ட். ஸோ அப்போ ப்ரோடக்ட் இப்போ நான் ஆல்போ எடுத்துக்கிறேன். அப்போ இது மட்டும் நான் லஞ்சா எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வரைக்கும் கூட நான் டீம்ல மோட்டிவேஷன் கொடுத்துட்டு பேசி எவ்வளோ பண்ணோம். அப்போ இந்த சாப்பிடும் பொழுது நமக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்ட வச்சு அதான் நீ பேச போறேன். சப்ஜெக்ட் அதுதான். ஸோ பாடி ஸ்கேனர் தான். அந்த பாடி ஸ்கேனர் சப்ஜெக்டை நீங்க இப்ப இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு உங்க டீம்ல சார் கேட்கலங்க சார். என்னமா சாரி சார் டவர் இதாயிடுச்சு. கட்டாயி திரும்ப வந்துருச்சு. ஸோ கேட்குது நினைக்கிறேன் சார். இப்போ கேட்குதுல்ல? கிளியரா கேக்குது சார். ஓகே சார். ஸோ நம்ம வரக்கூடிய 14ஆம் தேதி உங்க டீம் மெம்பர்ஸை வர வைங்க. பாடி ஸ்கேனரை பயன்படுத்தி எப்படி பிசினஸ் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்க விரும்பினால் ஏற்கனவே பாடி ஸ்கேனர் வைத்திருந்தால் நீங்க என்ன பண்ணலாம், இந்த மீட்டிங்கை கேட்டுக்கிட்டு உங்க டீமுக்கு நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நியூட்ரிஜார்ஜ்ல மிகப்பெரிய ஒரு பிசினஸை டெவலப் பண்ணலாம். ஏன்னா இந்த இப்ப நடக்கக்கூடிய இந்த ட்ரைனிங் காலேஜ் ப்ரோக்ராம் கனவே காலேஜ் ப்ரோக்ராம் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா செல் பிவி தான்.
இதுதான் செல்பி வந்து 1 lakhs வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய ஒரு மோட்டிவோட தான் வந்து நம்மளுடைய எப்ரார் சார் நமக்கு இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அதுல என்னுடைய பங்கா நான் என்ன பண்ண போறேன், நியூட்ரி சார்ஜை ப்ரமோட் பண்ண போறேன். அந்த நியூட்ரி சார்ஜையும் நியூட்ரி சார்ஜுக்கு நிறைய கிளாஸஸ் நடக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி தேங்க்யூ சார். ஸோ பாடி ஸ்கேனர் நம்ம வந்து பயன்படுத்தி எப்படி ரிசல்ட் கொடுக்கலாம், நான் ப்ராக்டிக்கலா பார்த்த விஷயத்த ஷேர் பண்ண போறேன். ஸோ உங்க டீமையும் வர வைங்க, நீங்களும் அவசியம் கலந்துக்கிட்டு இதுல பயன்பெறமா நான் கேட்டுக்கிட்டு கொடுத்த வாய்ப்பை நான் சிறப்பா பயன்படுத்த நினைக்கிறேன். ஸோ நன்றி சொல்லி வெளியே நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார். சூப்பர், அருமையான டெசிஷன் எடுத்திருக்கிறீங்க. கண்டிப்பா சார். நம்ம வந்து இணையேன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் விட்டும் என்றால் செத்தொழியும் நாளனுக்கு திருநாளார். சர்வீஸ் டு காட், சர்வீஸ் டு மேன், சர்வீஸ் டு காட். நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்வதும் போதும் தெய்வத்துக்கே தொண்டு செய்கிறோம். அந்த சேவையை நீங்க வந்து விரும்பி ஏற்றுக்கொண்டதற்கு நாங்கள் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். இன்றைய கூட்டத்தை குறித்துதான ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்ல விரும்புறேன் சார். ஒரே ஒரு தகவல் மட்டும் சார். இப்போ பாடி ஸ்கேனர் வந்து நம்ம கம்பெனில அவைலபிளா இருக்கு. உங்களுக்கும் உங்க டீமுக்கு தேவைப்பட்டா நீங்க நேரடியாக ஆர்டர் போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த பர்சனோட நம்பர் தரேன், நீங்க நேரடியாக ஆர்டர் போட்டுக்கலாம், அல்ல மேடம் மூலமா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய டீம் அடுத்த ஆர்டர் செக் பண்ணிட்டீங்களா ஜெகதீஷ் சார்? செக் பண்ணிட்டீங்களா? நம்ம ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகுதா? அது சார் நம்ம செல்வராஜ் சார் கூட இருக்காங்க, அவங்க இப்போ சார் வாங்கி இருக்காரு, அவர்கிட்டயே கூட பேசுங்க. சரி சரி. அப்ப நீங்க அந்த நம்பர் சாட் பாக்ஸ்ல போடுங்க சார். இது ஒரு 5-6 டிமாண்ட் இருக்கு, வாங்க சொல்லி போடுங்க. சாட் பாக்ஸ் நான் போட்டு விடுறேன் சார். ஓகே ஓகே. பேசிட்டே இல்ல, அதை காப்பி பண்ணிருங்க சார். மனப்பூர்வமான சார் உங்க அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் நம்பரை வந்து சார் எப்படிங்க சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். செல்வராஜ் சார். செல்வராஜ் சார். தேங்க்யூ சார். சார் நான் பாடி ஸ்கேனர் ப்ளூடூத் பாடி ஸ்கேனர் வாங்கியிருக்கேன். ப்ளூடூத் மொபைல் ஆப்ஸ் மூலியமா கனெக்ட் பண்ணாக்கா நல்லா சூப்பரா நல்லா ரிசல்ட் நல்லா வருது சார். அதில் மொபைல்ல அவங்க ரிப்போர்ட்டை வந்து சேவ் பண்ணி அவங்களுக்கு அப்படியே அனுப்பலாம் இல்லையா? அவங்களுக்கே ஷேர் பண்ணிடலாம் சார். அப்படியே வெரி குட் வெரி குட். அதுதான் நமக்கு தேவை. வெரி குட். ஸ்கேனிங் எடுத்துட்டு வீட்டுக்கே அனுப்பி விட்டுறலாம். கண்டிப்பா அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆயிடும். ஆமா சார், நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சார். அதுல சேவ்ல இருக்கும். வெரி குட் வெரி குட். சொல்லுங்க சார், போடுங்க சார். சொல்லுங்க சார், நாங்க சேவ் பண்ணி நாங்க எழுதிக்கிறோம் சார். நீங்க சொல்லுங்க. எல்லாரும் எழுதிக்கோங்க. மொபைல் ஆப்ஸ் சார், மொபைல் ஆப்ஸ் பேர் வந்து ஈஸி கேல்குலேட் சார். இது அது நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்கேனர் மேல ஏறினாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மொபைல்ல எல்லா ஃபைலும் ஸ்கேன் ஆயிடும் சார். அதுல ரிசல்ட் அப்படியே. வெரி குட் வெரி குட். சூப்பர். அந்த இவரு ஜெகதீஷ் சார் சேட் பாக்ஸ்ல போட்டீங்களா சார்? போட்டாராட்டுக்கு அந்த நம்பர் சேட் பாக்ஸ்ல போட்டாரு. இதோ போட போறேன் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். தேங்க்யூ சார். இதோ போட போறேன். வெரி குட். பாத்துங்க, அதை அப்படியே காப்பி பண்ணீங்க சார் போறத. வேற யாரும் நீங்க இந்த இன் பிட்வீன் கேப்ல உங்களுக்கு ஏதாவது சார்? சார் சொல்லுங்க சார். அதான் சாட் பாக்ஸ்ல போட்டுங்க, எல்லாரும் காப்பி பண்ணி அங்க வாங்கிடுங்க. இந்த வந்து ரொம்ப முக்கியமான அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இது. இது கையில இருந்தா நம்ம லட்சங்களை சம்பாதிக்கலாம், சர்வசாதாரணமா சம்பாதிக்கலாம். அது ட்ரைனிங் எப்படிங்கிறது சார் சொல்லுவாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், நீங்க அதுல ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாடி ஸ்கேனிங் ட்ரைனிங் உங்களுக்கு நம்ம பவன்தீப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பாடி லாங்குவேஜில் நீங்க புரிஞ்சுக்கலாம். லாங்குவேஜ் இந்தியா இருந்தா கூட பாடி லாங்குவேஜ் நீங்க புரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. வேற யாரேனும் உங்களுடைய கருத்து? மகா பாத்திமா, பீர், இந்துமதி, மயில்வேலு, ரேணுகா, திருவையாறு, செல்வராஜ் பேச. வணக்கம் சார். சுமதி மேடம். வழக்கம் போல நிறைய கூடுதல் தகவல்கள், எஜுகேஷன் சிறப்பா இருக்கு சார். இந்த டீமுக்கு கொண்டு போய் அப்படியே நெக்ஸ்ட் லெவல்ல பண்றதா சார். வேலை செய்யணும், அவ்வளவுதான் சார். மகிழ்ச்சி. மகாலட்சுமி மட்டும்தான் வந்து ஊமைகளை பேச வைக்கிறாங்க. மகாலட்சுமி குருடர்களை பார்வையடைய வைக்கிறாங்க. மகாலட்சுமி வந்து நடக்க முடியாதவங்களெல்லாம் நடக்க வச்சு ஓட வைக்கிறாங்க. ஆனா உங்க டீம்ல இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேதான் பேச வைப்பீங்களா மகா? அவங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்களே. ஏன் பாத்திமா பீர் பேச மாட்டேங்குது, கை தூக்க மாட்டேங்குது?
ஏன் இந்துமதி பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் மயில்வேலுக்கு என்ன? ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க எல்லாம் சுமதி எல்லாம் நியூ ஜாயினிங் தானே, அவங்க எல்லாம் பேசலாமே. சார் ஃபாத்திமா பேசுறேங்க சார். யார் பேசுறது? ஃபாத்திமா. சரி, நீங்க பேசுறதே மிரட்டுற மாதிரி இருக்குது பாத்திமா. அன்பா பேசுங்க பாத்திமா. ஏதாவது சொன்னா கோவிச்சுக்காதீங்க பாத்திமா. சார் கிச்சன்ல இருக்கேங்க சார், வேலை பார்த்துட்டு. சரி, கிச்சன்லயா? சரி. அடுப்புல இருக்கும்போது கடுப்புல தான் பேசுவீங்க. பேசுங்க. அப்படிலாம் இல்லைங்க சார். சார் உங்களுடைய மோட்டிவேஷன் நல்லா இருந்துச்சு. அந்த காமா பத்தி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். ஜெகதீசன் சார் சொன்ன பாயிண்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. என்னென்ன ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் கொள்ளணும் அப்படின்றது. அதாவது பிசினஸ் இன்னும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்ன்றது நீங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். மகிழ்ச்சி பாத்திமா பீர். சூப்பர். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. பாத்திமா பீர் பேசிட்டாங்க. வெரி குட். அடுத்தது இந்துமதியா? இந்துமதி நியூ ஜாயினர். இனி எத்தனை பேர் கூட்டு வந்தீங்க இந்துமதி அம்மா? இந்துமதி அம்மா இந்துமதி அம்மா கருப்பா சிவப்பானே தெரியலையே. பாத்திமா பீர் நாங்க பாத்துருக்கிறோம். இந்துமதி அம்மா எல்லாம் வீடியோலயே வரவே மாட்டேங்கிறாங்களே. ஏன் மகா சொல்லி கூட்டிட்டு வரது இல்லையா? இல்ல சார் வீட்டுல கொஞ்சம் கெஸ்ட் வந்துட்டாங்க சார். 2 நாளா எதையும் தம்பி கிட்ட தான் நேத்து பேசினா வந்துட்டுங்க. அதனால இன்னும் 2 நாள்ல இதுக்கு மேல சார் கொஞ்சமா உள்ள வரணும் சார். வந்துட்டு கொஞ்சமா வராதீங்கம்மா, மொத்தமா வந்துருங்க. சரியா? கொஞ்சமா வர்றது முடியாதுமா நமக்கு. இந்த 8 to 9 நீங்க என்ன செய்யணும்? அந்த 1 மணி நேரத்தை நீங்க என்ன செய்யணும்? பூஜை நேரமா நினைச்சுக்கோ. அந்த நேரத்துல நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் என்ன செய்வேன்? ஏன்னா வாய்ப்புகள் ஒரு முறை தான் நமக்கு கிடைக்குமா. அந்த வாய்ப்பை நாம் விட்டுட்டேன்னு வச்சுக்கல, ட்ரெயின் போயிடுச்சு. மறுபடியும் அந்த ட்ரெயின் ரிட்டர்ன் ஆகும். நீங்க ட்ரெயின் வரும்போது ஏறிக்க வேண்டியதுதான். டைமுக்கு நின்று ஏறி 8:30 மணிக்கு நின்று ஏறிங்க 9:30 அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி போயிட்டு இருக்கலாம். சரியா? ஆகையினால நீங்க டைம் கீப் அப் பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. தெரியுமா உங்களுக்கு? டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. 1 மணி நேரத்தை நீங்க விரயம் பண்ணதுனால 1 மணி நேரம் உறவினர்கள் வர்றது நல்லதுதான். ஆனா அந்த உறவினர்களை 8 to 9 வர நீங்க என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு அவங்கள உட்கார வச்சு வேற ஏதோ ஒருத்தர் கவனிச்சு சொல்லிட்டு நீங்க மீட்டிங் கேட்டு பாருங்க. அது 4 பேர் உங்களோட ஜாயின் பண்ணிக்குவோம். இந்துமதி அம்மா நான் பொய் சொல்ல உண்மை சொல்றேன்னு கேட்டா, இந்துமதி இவ்வளவு சீரியஸா அது கவனிச்சுட்டு இருக்குது, அது என்னன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதுல 4 பேர் ஜாயின் பண்ணுங்க. ஸோ கெஸ்ட் எல்லாம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. கெஸ்ட் எல்லாம் நீங்க ஃபாஸ்டா சேர்த்துருங்க. இந்துமதி வெண்மதியா தான் வருது. இந்துமதி மேடம் ஓகே. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். சிறப்பு. இன்னைக்கு நீங்க கேட்கல, கூட்டம் கேட்கல. இல்ல சார், இன்னைக்கு அட்டென்ட் பண்ணேன் சார். பிசினஸ் பத்தி பொருளை பத்தி பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லாம போயிடுச்சு சார். 3 நாள் வீட்லயே கெஸ்ட் இருந்துட்டாங்க. ஐயோ இந்துமதி அம்மா, நீங்க பொருளை பத்தி பேசவே வேண்டாம். நாங்க அப்படி சொல்லி கொடுக்க பொருளை கொண்டாந்து கொடுங்க. பொருளை கொடுங்க. எந்த பொருளை கொடுக்குறீங்களோ அதனுடைய உபயோகம் என்னன்னு சொல்லி கொடுங்க. தட்ஸ் ஆல். வேற என்ன பேச போறீங்க? அதெல்லாம் எதுவுமே பேசாதீங்க. பொருளை கொடுங்க. இது நல்லா இருக்கு, இந்த சோப்பு நல்ல சோப்பு, இந்த சோப்புல இதெல்லாம் இருக்கு, முடிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா நல்ல சோப்புன்னு சொல்லுங்க, நல்ல பேஸ்ட்ன்னு சொல்லுங்க. அதே போது அவங்க யூஸ் பண்ணோன்னா அது நல்லதுன்னு தெரிய போறாங்க. அவ்வளவுதான். நம்ம பொருள் எல்லாம் ஒரு முறை கொடுக்கறதா சிரமம். இது மதியமா கொடுத்து பாரு. நான் சொல்றதை மட்டும் செஞ்சு பாருங்க. தடையில்லாம பொருள் கொடுத்துருங்க. கொடுக்க முடியலன்னா அனுப்பிடுங்க. இப்போ உங்க அட்ரஸ் கொடுங்க, பணம் அனுப்புங்க. 4 பேஸ்ட் 240 ரூபா ஆகுது. 240 ரூபா பணம் அனுப்புங்க. இந்தாங்க உங்க அட்ரஸ், பொருள் வந்துச்சு பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இல்லைன்னா திருப்பி பணத்தை அனுப்பி நீங்க திருப்பி பொருள் அனுப்புங்க. நம்ம பொருள் போயிட்டு திரும்பி வராது. அர்ஜுனர் என்னது? அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு. நம்ம பொருளுக்கெல்லாம் அவ்வளவு பவர். அர்ஜுனன் வில்லு தெரியுமா உங்களுக்கு? குறி வச்சா குறி தப்பாது, குறி தப்புனாலும் அடி தப்பாது. தெரியுமா உங்களுக்கு? ஹரிச்சந்திரன் சொல்லு அவர் சொன்னதுதான். அது அந்த சொல்ல மாற்ற மாட்டார். அது மாதிரி ஆர்சிஎம் பொருள் நீங்க போய் விட்டா போற இடத்துல போய் நின்று ரிசல்ட் கொடுத்துட்டு தான் வெளியே. எந்த வீட்டுக்குள்ள ஆர்சிஎம் பொருள் போனாலும் அது ராஜ்யம் பண்ணுங்க இந்த மதியமா. அதனால தைரியமா இறங்கி பண்ணுங்க. ஓகே. வாழ்த்துக்கள். அடுத்து அப்படி ஏதாவது கூட்டு வந்தீங்களா? புது ஆளுகள் ஏதாவது சொல்ல கூட்டு வந்திருக்கீங்களா? யாருமே இந்த கூட்டத்துல கூட்டு வரலையா? இந்த மதியமா நீங்க அடுத்த கூட்டத்துக்கு ஒரு ஆளையாவது கூட்டு வந்திருக்குமா? வாழ்த்துக்கள். சிறப்பு. டூப்ளிகேஷனுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. டூப்ளிகேஷன் டீமுக்கு ரொம்ப முக்கியம். வேற யாரு பேச போறீங்க? ஊமைகள் பேசலாம், பார்வையற்றவர்கள் பார்வை பெறலாம். நீங்க பேசுறதான கை தூக்குனா நாங்க அட்மிட் பண்ண போறோம். கை தூக்கணும் அங்க இதுல வீடியோல இருந்துட்டு கையெல்லாம் தூக்கக்கூடாது. இங்க இதுல காமிப்போம் கை தூக்கு.
நீங்க போய் என்ன செய்யலாம், லெஃப்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ஆப்ஷன் இருக்கு, கை தூக்குறதுக்கான ஆப்ஷன், ரைஸ் ஒரு ஹேண்டுன்னு காமி, அதுல போய் நீங்க என்ன செய்யலாம் பண்ணலாம். யாருமே பேசலையா? மகா கூட்டத்தை நிறைவு செய்யலாம். 5 நிமிஷம் கூட போயிடுச்சு. சரிங்க சார். எஸ், உங்க எல்லாத்தையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். எல்லாரும் என்ன சொல்லணும்? கனவே கலையாதே, கனவே கலையாதே, கனவே கலையாதே, கலையாதே, கனவே கலையாதே, பாதை இதுதான் பயணம். கனவே கனவே கலையாதே, கலையாதே, கனவே கலையாதே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஜெகதீஷன் சார். குட் நைட் ஸ்டூடெண்ட்ஸ்.